वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपाद्बोधम् तत्पादयुग्मदरदीर्घभृङ्गराजम् त्रय्यन्तयुगकृतभूरिपरिश्रान्तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये। श्रीमन्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मो श्रीमच्छ्रीवासयोगेश्वरगुरुपरयोरद्भिरस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथात्मयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तो श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं देशिकेन्द्रम् என்னுயிரந்தொழிந்தவரை சரணம் வகுப்பவினாடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்போதோர் வந்த வள்ளல் பிரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னதியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோவன் சேனிநாதன் இந்த முதற் திருமகள் என்று முன்னட்டில் பெருமான் திருவிடைகின்றேனே. காமாபியாத்யம் குருவந்தே கமலாகிரமேதினம் பிரபக்தா சந்தசா பக்தா பஞ்சராத்ரஸ்ய ஸ்வயம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாரிகேசரி வேதாந்தாச்சார்யோ மே சன்னிதத்தாம் ததாகிரி பத்மாபதே துதிபதேன விபஜ்யமானம் பஷ்யந்தி அபுரவதனம் பிரவணாமாந்தः மத்வாங்கியம் முதிதமம் யஜஹத்வபாவம் அன்யம் யதீஸ்வரமஹானதம் பிரதாயம் நித்யம் ஸ்ரீயாமதுதயாஜனிஷேவ்யமானம் நிர்வ்யாஜனிர்பரதயா பரிதம் விபாதி வேதாந்தவேத்யமிஹ வேதபதி சமீபே தீபபிரகாசயிதி தைவதமத்விதீயம். பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வெங்கடத்துச்சியில் கொண்டு போய் என்னையாளுடைய ஈசனை எம்பிரான் துன்னையான் சென்று காண்டும் தன் காவிலே. சர்வேஸ்வரன் பரம கிருபையோட ஜகத் சிருஷ்டி முதலான பெரிய காரியங்கள் செய்தார் போல அதற்கு ஈடாக மிகப்பெரிய உபகாரம் நமக்கெல்லாம் செய்யும் பொருட்டு பல அவதாரங்களும் விசேஷமாக ரிழிகள் மத்தியத்திலேயும் ஆழ்வார்களாயும் ஆச்சாரியர்களாயும் வந்து நமக்கு அனுகிரகிச்சிருக்கான். பல அவதாரங்கள் செய்து அந்த ஆச்சாரியர்களாக வந்து அவதரிச்சதிலே வசந்த ஆச்சாரியனான சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் தாம் பரம கிருபையோடைய அருளி செய்ததான பல ஸ்தோத்திரங்களே சரணாகதி தீபிகையிலே சரணாகதிய என்ன பிரகாரத்தினாலே தெரிந்து கொண்டு அனுஷ்டித்து சரணாகதர்கள் இப்படியாக நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்று உபதேசிக்கிறார். அதுல 30வது ஸ்லோகம் போன வாரம் கொஞ்சம் சொன்னோம். 30வது ஸ்லோகமானது தொடங்கி 7 ஸ்லோகங்களினாலே உத்தரகிருத்தியம் இருக்கும்படி சொல்லுகிறார் என்பது. உத்தரகிருத்தியம் என்றால் சரணாகதிக்கு பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்றார். சரணாகதனுக்கு சர்வ பாப விமோசனம் கட்டாயம் உண்டு. தம் மாதாபிதிருகந்தாரம் அபிபாதி பவார்த்திகா என்று தாய் தந்தையரை கொன்றுவிட்டு வந்தவன் கூட திருந்தி வந்து மனசோட பிரானே இப்படி அனாதியா சம்சாரத்திலே எத்தனை தப்பு செய்திருக்கேன், எத்தனை கொலை கொள்ள ஆழ்வார் சொன்னா போல கொன்றேன் பல்வகை குறிக்கோள் ஒன்றிலாமையினால் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன் என்று இப்படி எப்படியோ எப்பேற்பட்ட பிரம்மஹத்தியாதி பாபங்கள் செய்து வந்தவன் கூட சரணாகதிக்கு விலக்கில்லை என்று அவ்வளவு புது நின்ற பொன்னங்கள் எம்பெருமானுடைய திருவடி யாரும் பற்றலாம். சர்வபாப விமோசனம் ஒன்று திருந்தி வர வேணும், நம்மை தெரிந்து கொள்ள வேணும், புருஷார்த்தத்தை தெரிந்து கொள்ள வேணும், சர்வேஸ்வரன் அறிந்து கொள்ள வேணும், சரணாகதியே உபாயம் என்று நம்பி வர வேணும். அப்படி வந்து சரணாகதி பண்ணவனுக்கு மேற்கொண்டு இருக்க வேண்டிய வாழ்வு சுத்தமாக இருக்கணும். அப்படி சுத்தமாக இல்லைன்னா அது பல விதத்துல நன்னா இல்லை, நன்னா இருக்காது என்பதை சொல்றார். அதுதான் உத்தரகிருத்தியம் என்பது. சரணாகதிக்கு பிறகு எப்படியும் இருக்கலாம், சரணாகதி தான் செஞ்சாச்சு, சரணாகதி சர்வ பாப விமோசனம்னு சொல்லி இருக்காளே, அதனால சரணாகதிக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே போலயே சரணாகதி செய்த பிறகும் கூட இருந்தாலும் நமக்கெல்லாம் ஒன்றும் பலனிலே இழவு இருக்காது, மோட்சம் நிச்சயம்தான் என்பதான நம்பிக்கை அது பல பேருக்கு இருக்கு. சுவாமி தேசிகனையுமே பல இடங்கள்ல சாதிக்கிறார்.
சரணாகதனுக்கு நிச்சயமாக பலனில் தப்பில்லை, பலன் தப்பாது என்று. பலன் தப்பாது என்பதற்காக எத்தனை விதமான அனாச்சாரங்களையும் எத்தனை விதமான பாபங்களையும் செய்து கொண்டு ஜீவிப்பது என்பது சரணாகதனுக்கு பொருத்தமும் இல்லை, அழகும் இல்லை. அதைத்தான் இப்ப மேற்கொண்டு 7 ஸ்லோகங்களினாலே சாதிக்க போறேன். பக்தி யோகி பெருமாளை எவ்வளவு ஆசையோட தியானம் ஒண்ணச்சே அந்த பெருமாளுக்காக வாழ்கிறோம் என்றதான வாழ்வு, அந்த வாழ்விலே ஒரு சுத்தி, அதிலே ஒரு ஆசை, அதிலே ஒரு நெறி என்றெல்லாம் எப்படி இருப்பானோ அதுபோல பக்தி யோகியை விட பிரபன்னன் ஒன்றும் வித்தியாசமா வாழ்ந்து இருந்துவிடலாம் என்று நினைக்க கூடாது. அசக்தி, காலத்தினுடையதான நிர்பந்தங்கள், எத்தனையோ அஜ்ஞானங்கள், இதனாலே வரக்கூடியதான தப்புகள், இதை சரணாகதி நிச்சயமாக மன்னிச்சு விடுறது, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா புத்திபூர்வமா சரணாகதிக்கு பிறகும் எப்படியோ இருந்து கொள்ளலாம் என்றும் எத்தனை தப்பும் செய்து கொள்ளலாம் என்றும் ஏதாவது ஒரு மனோபாவம் இருக்குமானா அது ரொம்ப தவறு, அது ரொம்ப விபரீதம். அது பகவானுக்கு அடியோட இஷ்டமில்லை. அது சரணாகதனுடைய பிரபாவத்துக்கும் ரொம்ப குறைவு. தான் அனுஷ்டிச்ச சரணாகதியினுடைய மார்க்கமும் தெரிஞ்சு கொள்ளலன்னு அர்த்தம். அது எதை உத்தேசிச்சு சரணாகதி பண்ணோம் என்பதையும் கூட தெரிஞ்சு கொள்ளலன்னு அர்த்தம். அதனால உத்தரகிருத்தியம் ரொம்ப சுத்தமா இருக்கணும் என்று காட்டிக் கொடுக்கிறார் மேற்கொண்டு. அதுல உத்தரகிருத்தியம் சுத்தமா இருக்கணும்னு சொன்ன இடத்துல ஐயோ நம்மால சுத்தமா இருக்க முடியாதே என்று பயந்து கொண்டு இருக்கிறதுன்றது அது ஒரு விஷயம். உத்தரகிருத்தியம்னா எப்படியும் இருந்துக்கலாம், எத்தனை தப்பும் செய்து கொள்ளலாம், அதனாலே ஒன்றும் தோஷம் இல்லை. அதனால சாஸ்திரத்தை அவலம்பிச்சுதான் ஜீவிக்கணும்னு இல்லை. அதுல ஏதாவது தோஷம் ஏற்பட்டாலும் அந்த தோஷத்துக்கும் கூட பெருமாள் விமோச்சனம் தான் செய்து கொடுக்கிறார்னு சொல்லியிருக்கார். சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்னதுனாலே சரணாகதியினாலே போகாத பாபம் ஒண்ணும் இல்லை என்றதுனால எத்தனையும் அடிச்சு கொண்டு போயிடும், எப்படி வேணாம இருந்துக்கலாம்னு நினைக்கிறது தான் ரொம்ப தப்பு. எல்லா பாவமும் அடிச்சு கொண்டு போயிடும், பெருமாள் நிச்சயமா க்ஷமிச்சு விடுறாரு, மோட்சத்துல பலன் குறையாது, எல்லாம் சத்தியம்தானே. ஆனாலும் எப்படி வேணா இருந்துடலாம், என்ன தப்பு, சரணாகதி எல்லாத்தையும் பார்த்துக்கும் என்ற தைரியத்துல தப்பு செய்து கொண்டு இருக்கிறதுன்றது ரொம்ப தப்பு. அது பகவானுக்கு ரொம்ப அடியோட பிடிக்காது, பாகவதாளுக்கு அடியோட இஷ்டம் இல்லை. சாஸ்திரங்கள் சீச்சின்னு என்ன சொல்லும்படியா இருக்கும். அதைத்தான் ஒரு திருஷ்டாந்தத்தினாலே சொல்லி காட்டுறார் இந்த ஸ்லோகத்துல. தத்தா பிரஜா ஜனகவது தவதேசிகேந்திரி பத்யாபிரன்ய பவதா பரிணீயானா மத்தியே ததா மயிதபோக விசேஷ வித்யை மாங்கல்யசூத்திரமிவ விப்ரதி கிங்கரத்னம். எந்த ஒரு வேலைக்கு போனாலும் சரி, இல்லை எந்த தொழில் செய்தாலும் சரி, அதுலயும் கூட ஏதோ ஒரு நிறைய கடைபிடிக்கிறான். அந்த தொழிலுக்கு உண்டானதான ஒழுக்கம் நடவடிக்கைகள்லாம் இல்லைன்னா அந்த தொழிலையும் கூட சீச்சின்னு தான் பேர் வாங்க வேண்டியிருக்கும். இந்த தொழிலையே கூட இழக்க வேண்டி இருக்கலாம், உத்தியோகத்தையே கூட. அப்படி எதுல போனாலும் ஒரு ஒழுக்கம் இருக்கு. எந்த ஒருத்தர் மிலிட்டரியில சேரலாம், மிலிட்டரியில அவ எத்தனையோ கட்டுப்பாடுகள்லாம் சொல்றான், அதை செஞ்சாதான் அங்க, இல்லைன்னா அங்கேயும் சிக்ஷை உண்டு, எத்தனை விதமான சிக்ஷையும் இருக்கும். அதே போல உத்தியோகத்துக்கு போறான், உத்தியோகத்துல போனாலும் இந்த மாதிரியான நெறிமுறைகள், இந்த டயத்துல வரணும், இந்த டயத்துல போகணும், இந்த மாதிரி நடந்துக்கணும், மற்றவாக்கிட்ட இப்படி நடந்துக்கணும், மேல இருக்கிற ஆளுக்கு இப்படி எல்லாம் எல்லாத்துலயும் ஒரு நெறிமுறை இருக்கு. ஒரு விளையாட்டுக்கு போனா விளையாட்டுல இப்படித்தான் அடிக்கணும், இப்படித்தான் நடக்கணும், இங்கதான் பந்து வேணும், அதுக்கு மேலே பந்து வெளியில போகக்கூடாது என்றெல்லாம் சட்டம் வச்சிருக்கான். என்ன இப்போ அந்த பந்து கோர்ட்டுக்கு வெளியில போனா யார் பிராணன் போறது, யாருக்கு என்ன நஷ்டமாகுது, பிரபஞ்சத்துல என்ன மாறி போறது, என்ன மாமரம் காய்க்காம போறதா. ஆனா அந்த விளையாட்டுன்னு வந்தா அந்த விளையாட்டுல இருக்கிற அந்த ரசனையும் நியமங்களும் எப்படி எல்லாராலும் அந்த விளையாட்டுக்காக ஆதரிக்கப்படுறதோ அதுபோல நியமங்கள் இல்லாத ஒரு வாழ்வுன்றது எந்த ஒரு நல்ல விஷயத்திலையும் கிடையாது. அப்படி இருக்க சாட்சாத் பக்தி யோகியை காட்டிலும் பல கோடி மடங்கு வசந்தவன் என்று சொல்ல முடியாத உயர்ந்த நிலையை அடைஞ்சு சரணாகதன் எப்படி வாழ வேண்டி இருக்கும்னா
ரொம்ப சுத்தனா வாழ வேண்டியிருக்கும், பகவானுக்கு ரொம்ப இஷ்டமா வாழ வேண்டியிருக்கும். அதுதான் அந்த வாழ்க்கையை ஆசைப்பட்டு தானே சரணாகதி பண்ணினான். பகவானோட என்றைக்கும் இருக்கணும், பகவானுக்கு இஷ்டமா இருக்கணும், பகவானுக்கு தாசனா இருக்கணும், பகவானை அனுபவிக்கணும், பகவான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், பகவானுக்கு நமக்கும் பிரிவே வரக்கூடாது, பெருமாளுக்கு குறைவில்லாத தோஷமில்லாத பிரியாத கைங்கரியத்தை என்னைக்கும் செஞ்சு கொண்டிருக்க வேணும். அந்த கைங்கரியத்தினாலே பெருமாள் திருவள்ளம் சர்வேஸ்வரன் சர்வத்தினாலும் பூர்ணனாயிருக்கிறவன் சர்வகாலன் சத்தியசங்கல்வன் அப்பேற்பட்டவன் மகிழ்ந்து நம்மை ஆதரித்திருக்க வேண்டும் என்ற பகவான் முகோல்லாசத்தை ஆசைப்பட்டு இருக்க வேண்டியதான பரமபத வாழ்வுதானே நம்முடைய லட்சியம். அது அப்பேற்பட்ட லட்சியத்தை ஆசைப்பட்டவன் பெருமாள் வெறுக்கும்படியாக இருக்கிற காலத்துல சரணாகதிக்கு பிறகு தப்பு செய்து கொண்டு வாழ்ந்திருந்தான்னா அது எப்படி தான் ஏற்றுக்கொண்டு சரணாகதிக்கு தான் அது பொருந்துமா? அதனால உத்தரகிருத்தியம் இருக்கும்படி என்பதற்கு ஒரு திருஷ்டாந்தம் காட்டுற. எப்படின்னா, ஜனகர் சீதைய பெருமாளுக்கு அந்த அறவாத்து கொடுத்தார், விவாகம் பண்ணி கொடுத்தார். விவாகம் பண்ணி கொடுக்கும் போது என்ன வார்த்தைகள் சொல்லி கொடுத்தாருன்னா, ராமா இந்த பெண் ரொம்ப வசந்தவள்பா, இவள் சீதை, சீதா, இவள் சீதைப்பா, இவன் மற்றவர் மாதிரி கிடையாது, சரணாகதன் மற்றவாள் போல கிடையாது, அவன் ரொம்ப விசேஷமான ஒரு பரிசுத்தமான ஆச்சாரிய கடாட்சத்தினாலே பெற்றதான ஒரு நல்ல வாழ்வை இப்ப ஆசைப்பட்டு வந்துட்டானவன். சீதா, சீதை எப்பேற்பட்டவள், அவன் மற்றவா மாதிரி கிடையாதுப்பா, லோகத்துல இருக்கிறவா எல்லாம் தாயார் தந்தைக்கு பிறந்தவா, இந்த சீதையானவள் அப்படி இல்லப்பா, லோகத்திலே எங்கும் காணாதபடிக்கு ஒரு அதிசயமான பிறவியா வந்து எனக்கு கிடைச்சவள். ஜீவாத்மா அப்படித்தானே, லோகத்துல இருக்கிறவாளை போல எல்லாரும் நாமும் ஜீவாத்மானா இப்படிதான் மனுஷன்தான், இப்படிதான் பெண் தான், இந்த ஜாதிக்காரன் தான் என்று அப்படி ஜீவாத்மாவை சொல்லிக் கொடுக்கலையே. ஜீவாத்மான மனுஷனும் இல்லை, இந்த ஜாதிக்காரனும் இல்லை, இந்த பெண் ஆண் என்றதான வித்தியாசத்தோடையவனும் இல்லை, ரொம்ப வசந்தவன், ரொம்ப விலட்சணமானவன், ரொம்ப சுத்தன். எப்படியானது ரத்னமானது நல்ல தங்கத்திலே பதிக்கலாம், இல்ல தப்பி போய் குப்பையிலேயே விழலாம், ஆனா எங்க இருந்தாலும் ரத்னம் ரத்னமாத்தான் அதனுடைய பெருமையும் குணங்களும் மாறாம இருக்குமோ அதுபோல ஜீவாத்மா எந்த சரீரத்திலே இருந்தாலும், ஆனாலும் பெண்ணானாலும், எந்த ஜாத்தியா இருந்தாலும், இன்னும் மிருகமா இருந்தாலும், விலங்கா இருந்தாலும், தானங்களா இருந்தாலும் சரி, தெய்வமா இருந்தாலும் சரி, ஜீவாத்மாவானவன் ரொம்ப சுத்தமானவன் தான். ஜீவாத்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சு கொண்டு இந்த ஜீவாத்மா எப்பேற்பட்ட வாழ்வு வாழ வேணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு அதுக்காகத்தானே சரணாகதி கொண்டான். இது சீதா கல்யாணம் போல என்ன, சீதா கல்யாணத்துல இன்னொரு விஷயம் என்னென்ன, சீதையே ராமனை தானே நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போல, அதான் ரொம்ப முக்கியம். ருக்மிணி தாயார் கல்யாணம் மாதிரி என்ன, கிருஷ்ணாவதாரத்திலே பல கல்யாணங்கள் வித்தியாசமா இருக்கும், அதெல்லாம் அதுல இருக்கிற தாத்பரியங்களும் வேற. ஆனா இந்த சீதா விவாகத்தை தான் சுவாமி தேசிகன் பெருமாளுக்கும் ஜீவாத்மாவுக்கும் நடக்கிற விவாகம் போலையாக்கும் இந்த சீதா கல்யாணம் என்று சொல்வார். ஜீவாத்ம பரமாத்ம கல்யாணம் போலையாக்கும் சீதா கல்யாணம் சீதா பெருமாளுக்கும் சீதைக்கும் நடந்தது. அதுல ஜீவாத்ம விவாகம் போலன்னு அர்த்தம், சீதையை ஜீவாத்மான்னு நினைச்சிட கூடாது, யாரும் அந்த மாதிரியான தப்பு பண்ணிடக்கூடாது. பெருமாளை பரமாத்மான்னு சொன்னா போல பிராட்டியையும் பரமாத்மிகான்னு சொல்லியிருக்கு. அதனால பெருமாளும் தாயாரும் ரொம்ப விசேஷமானவா, ஒரே மாதிரியானவா. பெருமாள் பரமாத்மான்னா தாயார் பரமாத்மிகா என்று சொல்ல வேண்டும்படியா இருக்கிறவ, ரெண்டு பேரும் ஈஸ்வர கோட்டிகளே சேர்ந்தவா. ஆனா இறங்கி வந்து லோகத்துக்கு விஷயங்கள் காட்டும் போது சில அபிநயங்களாக அவதாரங்கள் செய்தாலோ இல்லையோ, அப்போ தாயார் பெருமாள் விவாகம் பண்ணி கொண்ட பிரகரணங்களிலே ராமாவதாரத்துல சீதையும் ராமனும் விவாகம் பண்ணி கொண்டது எப்படி ஜீவாத்ம பரமாத்ம விவாகம் போலே என்று சொல்லும்படியா இருக்கு. அதுல ஜனகர் சீதையை ஒப்படைக்கிறார். தத்தா பிரஜா ஜனகவது தவதேசிகேந்திரி, ஜனகர் சீதையை பெருமாளிடத்துல ஒப்படைக்கச்சே, இயம் சீதா மம சுதா கதசம்மச்சரீதவா
பிரதீட்சைனாம் பத்தந்தே பணிங்கேஸ்வரபாணினா என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சகதன்ம சரித்தவா உன்னுடைய தர்மங்கள் எல்லாத்துக்கும் ஒத்து உன்னோடு பிரிவில்லாமல் அந்த தர்மானுஷ்டானத்துக்காக வாக்கும் உன்னோடு உன்னுடைய தர்மங்களை எல்லாம் குறைக்காம உன்னோட வாழ்வாள் என்று சொல்லி கொடுக்கிறார். பெருமாளுக்கு இஷ்டமான அனுஷ்டானத்தோட இருக்க வேண்டும். அதுக்கு எல்லாத்துக்கும் சிகனம் வச்சா போல எது அப்படின்னா பெருமாளுக்கு ஒத்தா போல வாழறா. ஒரு பெண் கணவனுக்கு ஒத்தா போல வாழறா என்றால் எல்லாத்துக்கும் சிகனம் வச்சா போல இருப்பது என்ன? அவ ஸ்வரூபத்தினாலேயே கல்யாணமானவள் என்று தெரியும். அப்படி இருப்பாள், கல்யாணமானவள்னு தெரியும். திருமங்கலையும் சாத்தின்றிருப்போ, கையில வளையெல்லாம் சாத்தின்றிருப்போ, மூக்குத்தி சாத்தின்றிருப்போ, மங்களமான கோலத்தோடு இருப்போம். அதனால எப்படி கல்யாணமாளர்கள் என்பது பார்த்த உடனேயே தெரியுமோ அதுபோல சரணாகதன் என்பவன் பரம ஸ்ரீ வைஷ்ணவன் பெருமாளுக்காகவே வாழ வேணும் என்று ஆசைப்பட்டு இருக்கிறவன் என்பது பார்த்த உடனே தெரியும். அந்த மாதிரியான வாழ்வா இருக்கும் இவனுக்கு. பார்த்தாத்தான் தெரியும், உள்ள போனா ஒரே களங்கமா இருக்கும்னு அப்படி நினைக்க கூடாது. உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியிலே தெரிய முடியாததான ஒரு அந்த மாதிரியான தோற்றம். அதை இங்க சொல்ற பத்தியாபிநந்திய பவதா பரிணீயமான அப்பேற்பட்ட பெண்ணை ஆகும் ஆத்துக்கார் எப்படி கொண்டாடுவாரோ அதுபோல பெருமாள் சரணாகத்துல கொண்டாடுறார் அப்படின்னு. பத்தியாபிநந்திய பவதா பரிணீயமான இந்த பெண்ணானவள் பக்தா கொண்டாடும்படியாகத்தானே வாழணும், அனுகூலமா வாழணும், எதிர்த்து பேச மாட்டா, இஷ்டத்தை தெரிஞ்சுண்டு ஒத்தாட்சியா இருப்பா. எல்லாம் அத்துக்கார் கொடுத்துட்டா தனக்கு வரணுமே ஒழி அடுத்த புருஷன் தனக்கு கொடுத்து வரணும்னு நினைக்க மாட்டா. அது வஸ்துவாயினும் சந்தோஷமாயினும் எதுவாயிருந்தாலும் அந்த மற்றவாளாலே தனக்கு ஒரு சிறப்பு வர வேணும் என்று கொஞ்சமும் நினைவே இல்லாமல் எப்படி இருப்பாளோ அதுபோல ஸ்ரீ வைஷ்ணவனானவன் எல்லாம் பெருமாளால்தான் நமக்கு சந்தோஷம் என்றதான எண்ணத்தோடு இருப்பான். பெருமாளுக்கு அனுகூலமாகவே தான் இருப்பான். பெருமாளுக்கு அனுகூலமா இருக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு அதைத்தான் சொல்றோம். பெருமாளுக்கு அனுகூலமா இருக்கிறது என்பது அவன் பெருமாள் என்ன நம்மகிட்ட வந்து நேர சொல்றாரா, இப்படி இருந்தா தான் எனக்கு அனுகூலமா இருந்தா போல நான் நினைச்சுப்பேன்னு சொல்றாரா, பெருமாளைத்தான் நாம் நேர பார்த்து அவருடைய அபிப்பிராயம் என்னன்னு சாட்சாத்தா தெரிஞ்சு கொள்ள முடியுதா? ரெண்டும் இல்லாம இருக்கச்சே பெருமாளுக்கு இஷ்டமா இருப்பது என்பது எப்படி? பெருமாள் தான் சொல்லியிருக்காரு கீதையில முதலான சாஸ்திரங்கள்ல ரிஷிகளுடையதான வாக்கியங்களினாயும் எல்லாத்துக்கும் மேலாக வேதத்திலேயும் பெருமாள் சொல்லியிருக்காரு. எப்படியா ஒரு ஜீவாத்மா தனக்கு இஷ்டமாக வாழ முடியும் என்பதை தானே சொல்றார். அதை வச்சுட்டு சொல்றார் இதுதான் பெருமாளுடைய அபிப்பிராயம் என்று. அல்புக்ஷா சன்மகாமாசியுரு யதாதே தத்ர வர்த்தேனன் ததா தத்ர வர்த்தேதா. நீ எல்லாத்தியனும் முடிச்சுட்ட. ஆச்சாரியன் சிஷனுக்கு கடைசியா வேலடிக்டரி ஃபங்க்ஷன் சொல்லி அனுப்புறாரு அவர். நீ எல்லாத்தையும் முடிச்சுட்ட, நன்னா படிச்சுட்ட. ஆனா படிச்சதுலயே எல்லாம் இப்போதே புரிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கவும் முடியாது. காலம் போக போக எத்தனையோ சந்தேகங்கள் வரும், எத்தனையோ விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கும். அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட அப்பப்ப புரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கும். எல்லாத்துக்கும் ஆச்சாரியன் என்று நான் உனக்கு பக்கத்திலே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது. உனக்கும் இனிமேல் வாழ்வு என்பது வேற இடத்துல இருக்க போகுது. எல்லாம் ஆச்சாரியனையே சுத்தி சுத்தி கடைசி வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. எல்லாருக்கும் வாழ்வு என்பது தனிதான். அதனாலே சொல்ற இங்க வேதாத்தியனம் முடிச்சுண்டு வாழ புறப்பட்டுட்ட, கல்யாணம் பண்ணிட்டு நன்னா மேற்கொண்டு சௌக்கியமா இருக்க போற பிரம்மச்சாரிய பார்த்து சொல்றார், எந்த சமயத்திலும் நல்லவா கிட்ட நல்லவா மத்தியத்துல போய் வாழ பார்ப்பா, நல்லவா சாஸ்திரத்தை அனுசரிக்கிறவா, பகவானும் கொண்டாடும்படியா இருக்கக்கூடியவா, வேதம் கொண்டாடும்படியான அனுஷ்டானத்தோடையவா, அவா மத்தியத்துல போய் இருந்து கொண்டு அவளை பார்த்து அவளுடைய அனுஷ்டானங்களையும் அவளுடைய ஒழுக்கங்களையும் அவளுடைய பொழுதுபோக்குகளையும் அவ எப்படி தர்ம சந்தேகம் வரும்போது அதுக்கு ஒரு விளக்கமான வாழ்க்கையை நடத்தி காட்டுறாளோ அந்த மாதிரியான வாழ்க்கையை நீயும் தெரிஞ்சு கொண்டு நீயும் வாழ்ந்து காட்டி உனக்கும் அவ உதாரணமா மற்றவாளுக்கும் நீ உதாரணமா இருந்து ரொம்ப பரிசுத்தனாக நீ வாழ்ந்து காட்ட வேணும் என்று அந்த ஆச்சாரியன் ரிஷிக்கு சமானவர் சொல்லி அனுப்புறார்.
எப்படி தான் ரிஷியாயிருந்து அனுஷ்டானத்தை செய்து கொண்டு பகவானுக்கு இஷ்டமாக வாழ்ந்து ரொம்ப சுத்தமாக லோகமெல்லாம் அவருடையதான நிட்டையெல்லாம் பார்த்து பயந்து பக்தியோட கைகூப்பி போற்றி கொண்டாடுமோ அதுபோல சிஷ்யனும் அப்படித்தான் பிற்காலத்து ரிஷியா வர வேணும்னு ஆசைப்பட்டு உபதேசம் பண்ணி அனுப்புறாரு. சுத்தனா இருக்கணும்பா, பகவானுக்கு இஷ்டனா இருக்கணும்பான்னு. அது எப்பவும் அது பெரியவாளுடையதான அனுஷ்டானத்தை கடைபிடிச்சுக்கோ, அதான் ரொம்ப முக்கியம். இவரே பெரியவர் தானே, இவரே இவ்வளவு காலம் எல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் தானேன்னா வாஸ்தவம். ஆனா இப்பொழுது கொஞ்ச காலம் அத்தியனம் பண்ணியாச்சு, வாழ்க்கை ரொம்ப நீண்டது. அத்தனை வாழ்க்கையிலையும் கூட ஆச்சாரியனே இருந்து கொண்டு எல்லாத்துக்கும் வழிகாட்ட முடியாது. அதனால அலோக்ஷா தர்மகாமாசியோ யதாதே தத்திரவர்த்தே, பெரியவாள் கொண்டாட முடியா பெரியவா மத்தியத்துல போய் இருந்து கொள்ளு வாழ்ந்து சொல்லி அனுப்புறார். அதேதான் இங்கேயும். எப்படின்னா மத்தியே சதாம் மகிதபோக விசேஷ சித்தியை அப்படின்னு மகான்கள் கொண்டாட முடியாத வாழ்வா இருக்கணும். பெருமாள் கீதையிலே சொல்றார், நான் ஏன் தெரியுமா அனுஷ்டானத்தோட இருக்கேன், நான் விடாம கர்மானுஷ்டானம் பண்றேன். சத்திரியன் பண்ண வேண்டியதான யாகங்களையும் விடாம அடுத்தடுத்து விடாமத்தான் செஞ்சுட்டு இருக்கேன். யாக பரியந்தமாக அனுஷ்டானத்தோட கண்ணன் எழுதி இருந்தார் துவாரகையில. அது ரொம்ப யாரும் பிரகாசப்படுத்துறது இல்ல. கண்ணனுடைய லீலைகளை சொல்றா, வினோதமான லீலைகள் எல்லாம் சொல்றா. அதனாலே கண்ணன் ரொம்ப சுலபம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ. ஆனா கீதையில பெருமாள் சொல்றார், நானவாப்தம் அவாப்தவியம் அத்தையேவஜ கர்மணி எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா இத்தனஸ்ததீரே சயத் பிரமாணம் குருதே லோகஸ்துடன் வர்த்ததே எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா. இப்ப வசந்தவன் என்ன செய்யறானோ அதைத்தான்பா லோகம் பார்த்துட்டே இருக்கும். அவன் என்ன செய்யறான் பாரு, அவன் என்ன செய்யறான் பாருன்னு அந்த விஷயத்தை பார்த்து அதில் ஆசைப்பட்டு மற்றவாளும் இதான் விசேஷமா, இதான் பகவானுக்கு இஷ்டமா, இதான் சாஸ்திரமா என்று தெரிஞ்சு கொண்டு அந்த அனுஷ்டானத்தை பண்ணுவா. எந்த அளவுக்கு நெறியோடு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இவாளும் அந்த நெறிய பின்பற்றணும்னு அவன் இருந்து காட்டணும். அப்படி இல்லாம நானே அனுஷ்டானங்களை விட்டான்னா என்ன சொல்லுவா, பெருமாள் கஷத்திரியனா வந்து அவதரிச்சு பார்த்தேடா, கஷத்திரிய தர்மங்கள் இவ்வளவுதான்னு காட்டிட்டு போயிட்டார், இதுக்கு மேல என்ன பெரிய கஷத்திரிய தர்மம் என்று என்னையே எல்லாரும் என்னை உதாரணமாக கொண்டு லோகம் மாறி போயிடும்பா. அதனால நான் எதுவும் எனக்கு தேவையில்லை, நான் பரிபூர்ணன். ஆனா இருந்தாலும் கத்திரியன் எப்படி வாழணுமோ அது போன்றதான அனுஷ்டானத்தை ஒன்னும் விடாம இருக்கேன்னு கண்ணன் 11 வயசுக்குள்ள கோகுலத்திலே தான் சத்திரியன் என்று வெளிப்படாத நிலைமையில இடையனாக இருந்த போது இருந்த வாழ்வு என்பதே வேற. அதுக்கப்புறம் அவர் சாந்தேவினி மகர்ஷியிடத்திலே போய் சத்திரியனாக தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி ஆரம்பிச்சார் பாருங்க. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் பெருமாள் ரொம்ப பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கார். அது எப்பவுமே முதல்ல பேர் கொடுத்துட்டான்னா அப்புறம் கடைசி வரைக்கும் பேர் கட்ட பேரா தான் இருக்கும். அது மாதிரி ஆயிடுத்து கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சுத்தனாவே இருந்து காட்டினார். கிருஷ்ணாவதாரத்துல முதல்ல 11 வருஷம் தான் சத்திரியன் என்றதான நினைவே இல்லாம இடையனாவே இருந்து வாழ்ந்த போது இருந்த வாழ்வு வித்தியாசமானது தான். அதுவும் அது பால்யத்துல, அதுவும் சில விசேஷமா பகவத் அவதாரங்களிலே ரொம்ப சில விஷயங்களை சௌலபியத்தை காட்டணும்னு ஆசைப்பட்டு நடத்தின அது ஆச்சாரங்கள். அதுக்கப்புறம் இருந்த ஆச்சாரம் ரொம்ப வசந்ததானது. ஆனா இருந்தாலும் இங்க கண்ணனை எடுத்து காட்டுறதை காட்டலாம், ராமாவதாரத்தை எடுத்து காட்டினா எல்லாருக்கும் அது புரியும். அந்த சுத்தின்னா என்னன்னு புரியும். ஆச்சாரத்திலே எவ்வளவு நோக்கம் இருக்கும், பெருமாளுக்கும் எவ்வளவு விட்டம் இருக்கும் புரியும். அதனால இங்க அந்த சீதா கல்யாணத்தை எடுத்து காட்டுற தத்தா பிரஜா ஜனகவத்து தவ தேசிகேந்திரைஹி அப்படி இதுலயும் ஒரு பகுவச்சனம் போட்டு காட்டிருக்கான்றது சொன்னேன். பகுவச்சனம் போட்டு காட்டுறது என்னன்னா ஜீவாத்மாக்களும் பல, அதே போல அந்த ஜீவாத்மாக்களை கடத்தேற்ற வேண்டிய ஆச்சாரியாலும் நிறைய பேர்னு அர்த்தம். பாஷ்யக்காரர் 74 சிம்ஹாதனாதிபதிகள் உண்டாக்கினார். ஏன் தான் ஒத்தரே இருந்து தனக்கு அடுத்தது யாராவது ஒத்தரை மாத்திரம் நியமிச்சு இவர் தான் எனக்கு பிறகு வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு அப்படி சொல்லலையே. ரொம்ப விசாலமான திருவள்ளம். எந்த விதமானதான ஒரு வன்முறை சங்கேதம்னு சொல்றது, வன்முறையான சங்கேதம் அது, ஒரே பிடிவாதம் அதெல்லாம் கிடையாது பாஷ்யக்காரருக்கு. இவ்வளவு விசாரமான ஜகத்துல ஒத்தரை ஆச்சாரியரா இருந்து காட்டணும்னா அது என்ன முடியுமா?
அதனால 74 சிம்மாசனாதிபதிகள் 74 ஆச்சாரியால முக்கியமா உண்டாக்கி வச்சவர். அவ்வளவு விசாலமான மனசு. தேசமெல்லாம் வைஷ்ணவம் பரவ வேணும் என்றால் ஒருத்தராலே ஆகாது. ஆச்சாரியன் என்பவர் அவருக்கும் மனுஷ தர்மங்களை அனுஷ்டிச்சு காட்டியாகணும். அதனாலே அவருக்கும் போல நியமங்கள் உண்டு. அதனால ரொம்பவும் அகன்று பறந்த தேசத்துல எல்லாத்தையும் தானே நிர்வகிச்சிட முடியாது என்று பல ஆச்சாரியர்களை காட்டினார். அதனால அத்தனை ஆச்சாரியாலும் யார் யாரெல்லாம் இந்த சரணாகதி தர்மத்தை சம்ரட்சிக்கிறாளோ அவளெல்லாம் பகவான் தானே அந்தந்த அவதாரங்களாக நடமாடுகிறான் என்றதான தாற்பயம் தானே ஒழிய அவளுடைய ஆச்சாரியாளிடத்துல அபிமானம் அவசியம் இருக்க வேணும். மற்ற ஆச்சாரியாலையும் இப்படி பகவத் அவதாரங்கள் போலே பாவிக்க வேணும் என்ற சூக்ஷ்மத்தையும் இந்த ஸ்லோகத்திலே காட்டுறார். இந்த விஷயம் போன வாரம் சொன்னேன். ஆனா அந்த விஷயத்துல இருக்கிற ஒரு முக்கியத்துவத்துக்காக இந்த விஷயம் இந்த வாரமும் அதே திருப்பியும் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். பகவான் அவதரிக்கிறார். அவதரிச்ச போது பல மூர்த்திகளாக அவதரிச்சிருக்கார். அர்ச்சாவதாரங்களாக பல இடங்கள்ல அவதரிச்சிருக்கார். அந்த அர்ச்சாவதார மூர்த்தி ஒன்னொன்னுலயும் பகவான் என்ற பிரேமம் நமக்கு இருக்கோ இல்லையோ, பகவான் பக்தி இருக்கோ இல்லையோ, சர்வேஸ்வரன் என்கிறதான பயமும் இருக்கோ இல்லையோ, அதே மாதிரி பயமும் பக்தியும் எல்லா அவதாரங்களையும் பிரீதியும் கைங்கரியமும் நமக்கு நடையாடுகிறதோ அதே போலதான் ஆச்சாரியாளத்திலையும் கூட. அதனால வித்தியாசப்படுத்தி பார்க்கறது என்பது அது அபச்சாரமும் கூட, அதுக்கு ரொம்ப குறுகிய மனப்பான்மையும் கூட. பாஷ்யக்காரர் ஸ்ரீ வைஷ்ணவத்தை பரப்ப வந்தவருடைய திருவுள்ளத்துல அப்படி ஒரு நோக்கம் கிடையாது. அதுபோல ராமானுஜருடைய திருவுள்ள பிரகாரம் பார்த்தாருன்னா ஒரே சமயத்திலேயே கூட மோட்சத்தை தருவதற்காக பெருமாளே, மோட்சத்தை நமக்காக தருவதற்காக பெருமாளே பல ஆச்சாரியர்களாக சஞ்சாரம் பண்றார். தத்தா பிரஜா ஜனகவத்து ஆனா பகுவச்சனம் போட்டு காட்டுறார். தேசிகேந்திரி பத்யாபிநந்திய பவதா பரிணீயமா பத்யாபிநந்திய. ஆத்துக்கார் கொண்டாடும்படி இருந்தாலே சீதை அப்படியாக்கும் இவன் மேல வாழ போனான். எப்படி சொல்றார் பெருமாள்? சீதை இல்லாம நஜீவேயன் க்ஷணம் அபி விநாதாமசிதே க்ஷணம் என்றுதான் சொல்றார். என்னால ஒரு க்ஷணம் கூட அவன் இல்லாம இருக்க முடியலையே, என்னால் இருக்க முடியாது. அந்த மாதிரியா மதுரா மதுராலாப கிமஹமோகாமினி தீனா வராரோகா அன்னு கதையஸ்வமே. சீதை நடத்துல பெருமாள் எவ்வளவு பிரேமத்தோட இருந்தார்ன்றத வால்மீகி பாலகாண்டத்திலையும் காட்டுறார். அதுக்கப்புறம் அரண்ய காண்டிக சிந்தா காண்டங்களையும் காட்டுறார். அந்த ராமாயணம் பூரா இருந்தாலும் சில தலங்கள்ல ரொம்ப விசேஷமா எடுத்து காட்டுறாரு. நஜீவே க்ஷணம் அபி விநாதாமதிதே க்ஷணம் அப்படின்னா ஜீவப்பா ஒரு க்ஷணம் கூட என்னால உயிர் வாழ முடியாது, சீதையை பிரிஞ்சு ஒரு க்ஷணம் இருக்க முடியாது. ஏன் எவ்வளவு அனுகூலமாயிருப்பவன், எவ்வளவு பிரியமாயிருப்பவன், அனுகூல்யமும் பிரியமும் எல்லாத்துக்கும் மேலே பெருமாளையே நம்பி வாழ்ந்ததான வாழ்வும் அதுதான் பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமா இருந்தது. அதுபோலத்தான் பத்னியானவள் பர்த்தாவுக்காகவே எப்படி வாழ்வாளோ அதுபோல இந்த ஜீவாத்மாவானவன் பெருமாளுக்கே என்று வாழ வேண்டும் என்ற சங்கல்பத்தோடு இருப்பான். அப்படி இருந்தான்னா ஆத்துக்கார் ரொம்ப கொண்டாடுறார். பத்யாபிநந்திய பவதா பரிணீயமானா. ஆத்துக்கார் கொண்டாட முடியாத வாழ்வா இருக்கும். எப்படி மத்தியே சதாம் மகித போக விசேஷ சித்தை மத்தியே சதாம் அப்படின்னா மகான்கள் இந்த ஆத்துக்காரும் கொண்டாட முடியாது இருப்போ உலகமும் கொண்டாட முடியாது இருக்கும். ஆத்துக்கார மாத்திரம் எங்க ஆத்துக்கார என்ன கொண்டாடினா போறோம், எனக்கு என்ன ஊராரை பத்தி எனக்கு என்ன என்று ஒரு நல்ல பெண் என்று சொல்ல மாட்டா. ஆத்துக்காரும் கொண்டாட முடியாது இருப்பாள், உலகமும் கொண்டாட முடியாது இருக்கும். ஆத்துக்கார் கொண்டாடும்படி இருக்கிறவளை தான் உலகமும் கொண்டாடும். ஆத்துக்காரோட இந்த காலத்துல பர்த்தா சாதா லௌகிகத்துல சொன்னா பர்த்தாவுக்கு அனுகூலமாக வாழ்வது என்பது தபசு, அது ரொம்ப சிரேஷ்டம் என்றதான பாவம் ஸ்திரீகளுக்கு ரொம்ப இப்பெல்லாம் இல்லை. அது ரொம்ப விட்டு போயிடுது. எப்படி ரிஷிகளுக்கு தபஸ சொல்லியிருக்கோ, எப்படி அந்த பர்த்தாவுக்கு அனுஷ்டானங்களை சொல்லியிருக்கோ, அதே போன்ற சமமான பிரபாவத்தையும் முக்கியத்துவத்தையும் உடையதாகும் பர்த்தாவுக்கு அனுகூலமாக வாழறதுன்றது. அது மாத்திரம் இல்ல, ஒரு ஸ்திரீ புருஷால் என்று இருக்கிறவா, பதிபத்னியா இருக்கிறவா
இந்த ஜென்மத்துல மாத்திரம்தான் அப்படி இருக்க போறா இன்னும் கிடையாது. சரணாகதனை பொறுத்த வரைக்கும் சரணாகதனுக்கு எல்லா வாழ்வும் முடிஞ்சு போச்சுன்னாலும் இந்த ஸ்ரீ புருஷால் இந்த பர்த்தா என்றும் பத்னி என்றும் இவா இப்போ வாழ்ந்து இருக்கிறவா இனிமேல் வாழ்ந்த ஜென்மாந்திரங்கள் இருக்கிறவாளுக்கும் வாழ்க்கை எப்படி என்று சொல்றா போல சாஸ்திரம் ஏற்கனவே இவா எப்படி இருந்தான்னு சொல்லும் போது சகா சப்தபதா அபூமா கல்யாண மந்திரத்திலையும் இப்படி சொல்லிட்டு நாம் ஏற்கனவே சகாவா தான் இருந்தோம், இப்பவும் சகாவா இருக்கோம், இனிமேலும் சகாவா இருக்க போறோம் என்று சொல்லித்தான் கையை பிடிக்கிறோம். ஏற்கனவே சகாவா இருந்தோம்னா ஜன்மாந்தரங்களிலேயும் அப்படித்தான். பெருமாள் கீதையில ராமாயணத்துல வால்மீகி பகவான் காட்டி கொடுக்குச்சு சீத்தை சொல்றா, என்ன இப்படி என்ன காட்டி விட்டுட்டு போறேன்னு சொல்றாளே, இது நியாயமா? இக பிரேத்திய நாரீணாம் பதிரேகோ கதி சதான்னு சொல்லியிருக்கு. நான் இங்க இருந்தாலும் ஒன்னாத்தான் இருப்போம், இன்னும் கூட பிராணன் போனாலும் கூட பின்னாலேயும் நான் ஒன்னாத்தான் சேர்ந்துப்போம்னு தானே ஸ்ருதிர்கி ஸ்ரூயதே புண்ணியா பிராமணாம் தபஸ்வினாம். அது இங்க மட்டும்தான் இவாளுக்கு வாழ்வுன்னு நினைச்சு வேண்டாம், இவா பின்னாலையும் சேர்ந்துதான் வாழ போறான்னு ஜென்மாந்தரம் இருக்கிறவாளுக்கு சொல்றோம். பின்னாலையும் சேர்ந்துதான் வாழ போறான்னு ஏற்கனவே இவா சேர்ந்துதான் வாழ்ந்துட்டு வந்தவா. அதனால எல்லா காலத்திலும் இப்படியே ஜென்ம ஜென்மா கோடி ஜென்மமாக சேர்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைக்க கூடாது, அப்படி நினைச்சிடக்கூடாது. ஒரு ஜீவாத்மான்னா என்னைக்கும் ஜீவா பர்த்தாவும் பத்னியாகவுமே கோடி ஜென்மங்களா இருந்திருக்கான்னு அர்த்தம் இல்லை. இப்படி பல ஜென்மங்களிலே சேர்ந்து பல ஜென்மங்களிலே ஒன்னா வாழ்ந்து இன்னும் கேட்டா போனாவிட்டும் கூட லோகாந்தரங்களிலே போனாலும் கூட ஒன்னா இருப்பான்னு சொல்லியிருக்கு. அதுல யாருக்கு அப்பேற்பட்ட பிரார்த்தி நிச்சயமா இருக்கும்னா, இங்க எந்த பதிபத்னிகள் ரொம்ப ஒத்துமையா இங்க இருந்து வாழ்ந்து காட்டுகிறாளோ அவளுக்கு ஜன்மாந்தரங்களிலேயும் கட்டாயம் அந்த மாதிரியான சேர்த்து இருக்கும்னு சொல்றது. அந்த மாதிரியாக மத்தியே சதாம் மகித போக விசேஷ சித்தி அப்படி மகான்கள் கொண்டாட முடியாகும், ஆத்துக்கார் கொண்டாட முடியாகும், சாஸ்திரங்கள் கொண்டாடும்படியாகவும் இன்னும் ஜன்மாந்திரங்களிலேயும் சேர்த்து இருக்கும்படியாகவும் அந்த பெண்ணானவள் எப்படி ஆத்துக்காருக்கு அனுகூலமான ரொம்ப இட்டமான ஒரு பிரியமான வாழ்வாளோ அதுபோல இந்த ஜீவாத்மாவான பெருமாளுக்கு இட்டமானதான ஒரு நல்ல நெருக்கமான சாஸ்திரம் உகந்ததான வழியா வாழ்ந்து காட்டுவான் என்று தாத்பரியம். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார், மாங்கல்ய சூத்திரம் இவ விப்ரதி. மாங்கல்ய சூத்திரம் கல்யாணம் ஆயிடுத்து ஆச்சு, ஷஷ்டியப்த பூர்த்தியும் ஆயிடுத்து, சதாபிஷேகமும் ஆயிடுத்து. நான் உங்களோட தான் கொடுத்தனம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா இவருக்கு சொல்றதுக்கு என்ன இந்த திருமங்கல்யம் இன்னும் வேணுமா என்று ஒரு பெண்ணு சொல்வாளோ? மாங்கல்ய சூத்திரம் அப்படி சதாபிஷேகம் ஆனாலும் சரி, அதுக்கு மேல சதமான வருஷம் வரைக்கும் ஒன்னா இருக்கிற தம்பதிகளா இருந்தாலும் சரி, அந்த மாமியினுடைய கழுத்துல அந்த உத்தமமான அந்த பதிவிரத்தையினுடைய கழுத்துல கட்டாயம் எப்படி திருமங்கல்யம் இருந்துட்டே இருக்கும். அதுபோல யாருக்கும் பெருமாளுக்கு இஷ்டமான வாழ்வாழத்துக்கு அடையாளமா கைங்கரியத்தை பண்ணிட்டு இருப்பான். சரணாகதனுக்கு மேற்கொண்டிருக்கிற உத்தர கிருத்தியம் என்று சொல்ல முடியாத வாழ்வு எப்படி இருக்கும்னா கைங்கரிய ரூபமா இருக்கும். அந்த கைங்கரியத்துக்கு சமான எதை சொல்லலாம்னா, இப்படி சதாபிஷேகமானாலும் கூட அந்த திருமங்கல்யம்னா அது தன்னோட என்று எப்படி அந்த பெண் நினைச்சு கொண்டு பர்த்தாவுக்கு உரியவள் என்றதான அடையாளத்துக்கும் காரணமாக அந்த திருமங்கல்யத்தை எப்படி தரிச்சிருப்பாளோ அதுபோலையாக்கும் ஜீவாத்மா கடைசி மூச்சு வரைக்கும் கைங்கரியமே பகவானுக்கு இஷ்டம். அப்பதான் நாம் பெருமாளை சேர்ந்தவா, அப்பதான் பெருமாளுக்கு இஷ்டமா வாழும் என்று அந்த கைங்கரியத்திலே உறுதியோடு இருப்பான். பாஷ்யக்காரர் அந்திம தசையிலும் வருந்தி எழுந்தருளி இருந்து ஜலாஞ்சலி பிரக்ஷேபம் பண்ணி அருளினார் என்று சுவாமி தேசிகன் ஐதிஹ்யம் எடுக்கிறார். சுவாமி தேசிகன் எடுக்கிற ஐதிஹ்யம்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஐதிஹ்யமா இருக்கும். சாஸ்திரத்துக்கு விளக்க ஐதிஹ்யங்களா இருக்கும். சாஸ்திரத்தை விளக்க வேண்டியதான ஐதிஹ்யங்களை தான் சுவாமி எடுப்பார். பாஷ்யக்காரருடைய ஐதிஹ்யங்களை எடுக்கிறவா பல பேர் பலவிதமான ஐதிஹ்யங்களை தான் எடுத்து, அது இல்லாத ஐதிஹ்யங்கள் எல்லாம் கூட எடுத்து கடைசியில பாஷ்யக்காரர் தான் இப்படித்தான் இருந்தார் என்று ரொம்ப விபரீதமா பாஷ்யக்காரர் தான் வாழ்ந்து காட்டாத விஷயங்கள் எல்லாம் அவர் இப்படித்தான் இருந்தார்னு சொல்லி கொடுத்துருவா. அவர் எழுதி காட்டாத விஷயங்கள் எல்லாம் மீறி பாஷ்யக்கார் இப்படித்தான் இருந்தார். பாஷ்யக்கார் வர்ணாசிரம தர்மத்தை அப்படி கொண்டாடுறார்.
வர்ணாசிரம தர்மம் தான் வாழ்வு. வர்ணாசிரம தர்மத்தினாலதான் சித்தி. வர்ணாசிரம தர்மம் தான் பகவானுக்கு இஷ்டம். வர்ணாசிரம தர்மத்தை விட்டு எப்படி வாழறது? பகவான் வர்ணாசிரம தர்மம் தான் உபாயம். அதுதான் பக்தி யோகத்துக்கு வழி. அகர்ஹர் அனுட்டீயமான வர்ணாசிரம தர்மம் அனுகிரகீத ததுபாசன ரூப சமாராதன பிரீதான்னு காட்டுறாரு. நித்திய கர்மானுஷ்டானம் எதுக்கு பண்ணணும்னா, நித்திய கர்மானுஷ்டானத்தை அதை பண்ணாதான் பெருமாளுக்கு இஷ்டம். அதை பண்ணலன்னா பெருமாளுக்கு இஷ்டம், அது இஷ்டம் இல்லை. எப்படியானவள் ஒரு பதிவிரதையானவள், அந்த பதிவிரதைங்கிறதான வேகத்தோட ரூபத்தோட இருந்தா தானே பர்த்தாவுக்கு சுஷ்ரூஷையே பண்ண முடியும். பதிவிரதை என்ற ரூபமே இல்லாமல், பர்த்தாவுக்கு உரியவள் என்றதான் ரூபமே இல்லாமல் இருந்தால் எந்த பர்த்தா அவளோட வாழணும்னு ஆசைப்படுவான். அதனால அதுபோல ஜீவாத்மாவா அதை எப்படி பதிவிரதையானவள் பர்த்தாவுக்கு என்று சில அனுஷ்டானங்களோட இருப்பாளோ அது போலத்தான் பர்த்தா இவனும் ஜீவாத்மாவும் சரணாகதனும் வர்ணாசிரம தர்மத்தை விடாம அனுஷ்டிப்பான்னு இந்த இடத்துல காட்டுறார். இந்த மாங்கல்ய சூத்திர வஸ்திராதியின் சம்ரக்ஷதி யதாவது என்பதாக. கல்யாணம் கூறப்படுவா என்றால் அது கடைசியில் அது எவ்வளவு கிழிஞ்சு போறதா இருந்தாலும், கிழிஞ்சு போனாலும் கூட அப்படியே மடிச்சு உள்ள வச்சுன்னு இது கல்யாணப்பட்டு என்று சொல்லி கொண்டிருப்பாளோ அது போல. அதே போல திருமங்கல்யம்னா மூச்சு இருக்கிற வரைக்கும் திருமங்கல்யம்னா என்று எப்படி பிரியாம வச்சுப்பாளோ அது போல யாருக்கும் கைங்கரியம் என்று ரகசியத்திரைசாரத்தின்னு எடுத்து காட்டுறாரு சுவாமி. மாங்கல்ய சூத்திரமிவ விம்சதி கிங்கரத்துவம். நித்திய கர்மானுஷ்டானம் எதுக்கு பண்ணணும்னு அதான் பாஷிகார் சாச்சார். அகரக நொட்டியமான வர்ணாசிரம தர்மம் அனுகிரீத தது உபாசன ரூப சமாராதன பிரீதான்னு பாஷ்யத்திலே சாதிக்கிறார்கள். அனுஷ்டானத்தினாலே என்ன லாபம்னு, அனுஷ்டானம் பண்ணினா இன்ன பலன் உண்டுன்னு சாஸ்திரங்களே சொல்லியிருக்கு. அந்த பலனை ஆசைப்பட்டு பண்ண மாட்டான்னு பிரபந்தன் விட்டார். இதெல்லாம் பகவத் பிரீதிக்காக மாத்திரம் செய்யறது. இந்த நித்தியம் சூரியனை உபாசிச்சான்னா கிங்கின்ன சரிதாசூரே காலே சமயம் உபாசிதா அப்படின்னு மித்திரபுத்திர கலத்திராதின்னு ஒண்ணும் இல்லை. நன்னா ஆம்பியா சௌக்கியமா இருப்பா, பசங்கள்லாம் சௌக்கியமா இருப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சௌக்கியமா இருப்பா, தோட்டம் துறவெல்லாம் கூட நன்னா செழிப்பா இருக்கும், ஆரோக்கியம் நன்னா இருக்கும், ஐஸ்வர்யம் நன்னா இருக்கும், எத்தாலும் ஒன்றும் குறவில்லை. நிச்சயம் சந்தியாவந்தனத்துல சூரியோபஸ்தானம் பண்றவனுக்கு இத்தனை பெருமை அழகா சொல்லியிருக்கு சுவாமி. சூரியனை ஒழுங்கா உபாசிச்சவன் வாழ்வையிலே பரிபூர்ணமா நன்னா இருந்துருவான். வாஸ்தவம் தான். நீ அதை எதிர்பார்த்து தான் சந்தியாவந்தனம் பண்றீரோன்னு, அது இந்த லோகத்துல இருக்க வேண்டிய வாழ்வு சூரியன் இப்படி கொடுக்கறாருன்னா அதுக்காக எதிர்பார்த்து பண்ணல சுவாமி சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்கள் எல்லாம். இன்னும் எதுக்காக இந்த அனுஷ்டானம்னா வர்ணாசிரம தர்மம் அனுகிரகீத ததுபாசன ரூபம். நாம் பெருமாளை மேல மேல ஆசைப்படணும்னு நினைச்சுக்கிறோம். ஆசை குறையாம அபிவிருத்தி ஆகணும்னு. ஆசை தடங்கள் வரக்கூடாது, வேற விக்னங்கள்லாம் எதுவும் இல்லாம பெருமாள் ஆசைப்படணும்னு அந்த பக்தி யோகி பெருமாளிடத்துல தன்னுடைய உபாசனம் வளரணும்னு ஆசை. உபாசனம் எப்படி வளரும்னா அது வர்ணாசிரம தர்மத்தை ஒழுங்கா அனுஷ்டிச்சா உபாசனம் வளரும்னு. அப்போ வர்ணாசிரம தர்மம் என்ன பண்ணும்னா வர்ணாசிரம தர்மத்தை காட்டிலும் சொந்த பரிகாரம் கிடையாது. இப்பெல்லாம் பரிகாரத்துக்காக எங்கெங்கயோ போய் தேடி அலையறா. எந்த பரிகாரம் செய்யலாம்னு நினைச்சு பாக்குறா. ஏதாவது தான தர்மங்கள்லாம் பண்ணலாமான்னு நினைச்சுக்கிறா. எல்லாத்த விட ரொம்ப விசேஷம் இதுதான். அதான் சுவாமி இங்க எடுக்கிறார். ஒரு பெண் இருக்கா, நிறைய தர்மங்கள் அனுஷ்டிக்கணும்னு பாக்குறா, நிறைய பேருக்கு அன்னதானம் அளிக்கணும்னு பாக்குறா, நிறைய சுவர்ண தானம் பண்ணணும்னு பாக்குறா, அத்தனை தானம் பண்ணணும், தசதானம் பண்ணணும், 64 தானம் பண்ணணும், எது வேணா பண்ணட்டும். கழுத்துல திருமங்கல்யம் இல்லாம எனக்கு எங்க ஆத்துக்காருக்கும் சண்டை, நான் ஆத்துக்காரோட வாழறதுக்கு பிடிக்கல, ஆனா இருந்தாலும் நல்ல காரியங்கள்ல ரொம்ப ஆசையா இருக்கு என்று திருமங்கல்யம் இல்லாம திருமங்கல்யம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணானவள் நான் தான தர்மம் பண்றேன் லோகத்துல பெரிய அவளை மாதிரி தானம் பண்றவா கிடையாதுன்னு பேர் வாங்கணும்னா முடியுமோ? அது அதைத்தான் எல்லாரும் கொண்டாடுவாளோ. அவ கையாலே வாங்கிட்டு போறதுக்கு யாருமே ஆசைப்படுவாள். அதனால அதான் இங்க சொல்ற திருமங்கல்யம் தான் எல்லா விதமான சாஸ்திரிய மரியாதைகளுக்கும் அவளுக்கு எப்படி அவசியமா இருக்கும் அதுபோலத்தான் நமக்கும் கைங்கரியமான எல்லா விதமான சாஸ்திர மரியாதைகளுக்கும் அவசியம். அதுதான் இங்க சொல்றார். மாங்கல்ய சூத்திர வஸ்திராதியின் சம்ரக்ஷதி யதாவதுன்னு ரகசியத்திரையாளத்தை சாதிச்சு அதே விஷயம் இங்க மாங்கல்ய சூத்திரமிவ பிப்ரதி கிங்கரத்துவம். பரிகாரம்னு
நிறைய பண்றா. பரிகாரம் பண்ண வேண்டியதுக்கெல்லாம் மேலான முதல் பரிகாரம் எதுன்னு அகரகர் அனுஷ்டியமான வர்ணாசிரம தர்மம் நித்தியம் அனுஷ்டிக்கிறதான வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கு. அதை காட்டிலும் பெரிய பரிகாரம் இல்லை. இதுதான் பரிகாரம். அதுலயே எல்லா பரிகாரமும் அடங்கி இருக்கு. நாம் அதையும் பரிகாரம்னு நினைச்சும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது தானே பரிகாரமா அமைஞ்சிரும். அதுதான் பாஷிகாரர் ஏன் நித்தியகர்மானுஷ்டானத்தை அவசியம் பண்ணணும்னு சொன்னார். தானும் அனுஷ்டிச்சு காட்டினார். வர்ணாசிரமத்தை மீறாம இருந்தார். தென்னாச்சாரிய சம்பிரதாயங்கள்ல கதை சொல்லச்சு அப்படி சொல்லுவா. பாஷிகாரர் நீராட்டத்துக்கு போகச்சே பிராமணால கை பிடிச்சுட்டு தோல்ல சாஞ்சுட்டு பிடிச்சுண்டு வேலையாகும் வரச்சேயாகும் அபிராமணனை தொட்டுண்டு வருவார். ஏன்னா வைஷ்ணவால வித்தியாசம் கிடையாது. வைஷ்ணவால் மாதிரி அவ எல்லாரும் வசந்தவா. வைஷ்ணவால எல்லாரும் வசந்தவான்றதுனாலே பிராமணாலும் அபிராமணாலும் வித்தியாசம் கிடையாது. விஷ்ணு பக்தி தான் ரொம்ப விசேஷம். அது யாருடைய மனசுல இருக்கோ அவனை காட்டிலும் சுத்தம் கிடையாது என்பதை காட்டுறதுக்காக போச்சே பிராமணால தொட்டுண்டு கை அவள் தோல் மேல கை விடிச்சுண்டு அப்படி ஒரு கை தாங்கலுக்காக பிராமணாள் தோலை தொட்டுண்டு வெள்ளியாகவும் திரும்பி வச்சு அபிராமணன் தோலை பிடிச்சுண்டு வெள்ளியாகும் இப்படி எல்லாம் கதை சொல்றா பாருங்க. இந்த மாதிரியான ரொம்ப தப்பான பாப்பமான கதையெல்லாம் பிரச்சாரம் பண்ணி வச்சிருக்கா. அது ரொம்ப தப்பு. சுவாமி தேசிகன் இந்த மாதிரி சரித்திரத்தெல்லாம் ஒரு இடத்தையும் தொடவே இல்லை. இப்படி எல்லாம் ஒண்ணு நடந்ததுன்னு சொல்றதெல்லாம் எல்லாத்தையும் இப்படி நடந்ததுன்னு சொல்றது கூட நம்ம மாயாத்தகாதுன்னு தேசிகன் இந்த விஷயத்தெல்லாம் டச்சே பண்ணி காட்டல, தொடவே இல்லை. அவர் காட்டுறது எப்படின்னா கடைசி நாள் பர்யந்தம் பாஷ்யக்காரர் அனுஷ்டானத்தோட எழுதியிருந்தார்ன்றதுதான் காட்டுறாரு. என்ன சுவாமி பாஷ்யக்காரர் போய் இவ்வளவு 120 வயசு ஆயிடுச்சு, அதான் அந்திம தசை பர்யந்தம் கடைசி நாளில கூட பாஷ்யக்காரர் சந்தியாவந்தனம் பண்ணினார்னார் சுவாமி தேசிகன். கடைசி நாளில என்னது பாஷ்யக்காரர் இப்ப ஏற்பட்டவர் சாட்சாத் அவதார புருஷர். பெருமாள் சாதிக்க முடியாதது சாதிச்சு காட்டணும்னு அவதாரம் பெருமாளை அனுப்பிச்சு வச்சவர். ஆதிசேஷ அவதாரம்னு சொல்லுவா, அது மாதிரி விஸ்வக்சேன அவதாரம் சொல்லுவா, பஞ்சாயுதங்களுடைய அவதாரம்னு சொல்லுவா. இப்படி எல்லாம் ரொம்ப விசேஷமான இப்ப ஏற்பட்ட பாஷ்யக்காரர். அதுவும் லோகமெல்லாம் ஆச்சாரியன்னு நிலைநாட்டப்பட்டவர். அப்பேற்பட்டவர் கூட அப்படி என்ன 120 சம்வத்சரத்துல எழுந்துக்க முடியாது இருக்கிற அந்திம தசையில எதுக்காக சுவாமி அப்படி சந்தியாவந்தனம் பண்ணி காட்டணுமான்னு வருந்தி எழுந்திருந்து ஜலாஞ்சலி பிரக்ஷேபம் பண்ணி அருளினார்னு அழகா சாதிக்கிறார் சுவாமி. அது அவ்வளவு முடியலன்னா கூட ஐயோ சந்தியா காலமாச்சே, பிராமணனா சந்தியாவந்தனம் பண்ணலன்னா, பிராமணனா இருந்து சந்தியாவந்தனம் பண்ணலன்னா பகவானுக்கு அடியோட பிடிக்காதே. நாம் இந்த தப்பு செய்யக்கூடாதே. பகவானுக்காக க்ஷணம் பெருமாளே கதா என்று உனக்கு இஷ்டமானவனா இருக்கணும், உனக்கு இஷ்டமானவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்க வேண்டிய வாழ்வுல பெருமாளுக்கு இஷ்டமா இருப்பதுன்னா அனுஷ்டானம் தானே. அந்த அனுஷ்டானத்தினால்தானே நம்முடையதான பாபங்கள்லாம் பரிகரிக்கப்படுறது. அந்த அனுஷ்டானம் தானே நம்மளை சுத்தமாக்குறது. இப்ப ஏற்பட்ட சுத்தமான ஜீவாத்மாவை தானே பகவான் நம்முடையவன் என்று பக்கத்துல வச்சுக்கிறான் என்று தாத்பரியத்துல லோகத்துக்கு நாம் நடத்தி காட்ட வேண்டாமா? வயசா எடுத்து பாஷிக்கார அனுஷ்டானத்தை விட்டுட்டார். அதான் ஒரு வயசு வரைக்கும் முடிஞ்ச வயசு வரைக்கும் அனுஷ்டானமா இருக்க வேண்டியதுதான். அப்புறம் தேவையில்லை சுவாமி அப்படின்னா சரணாகரியம் பண்ணியாச்சு, மோகமும் பெரிய ஏதோ நாராயணா அப்படின்னு துவயத்தை சொல்லிட்டு ஏதோ முடிஞ்ச கைங்கரியங்களை எப்ப இஷ்டமா பிடிக்கிறதோ அந்த மாதிரியான கைங்கரியங்களை செஞ்சு கொண்டு அனுஷ்டானம் இல்லாம இருந்தா ஒன்னும் தப்பு இல்லைன்னு லோகம் நினைச்சிடக்கூடாது. அனுஷ்டானம் பிரதானம், அதுக்கு மேலத்தான் பகவானுக்கு செய்ய வேண்டியதான மற்ற அனுஜ்ஞா கைங்கரியங்கள் என்றத நிலைநாட்டிட்டு போக வேண்டாமா என்று பாஷ்யக்காரர் எப்படி தான் பகவானுக்கு இஷ்டமாக வாழ வேணும் என்ற ஆசைக்காகவும் லோகத்துக்கு உதாரணமா இருந்து காட்ட வேணும் என்றதான ஆசைக்காகவும் ஸ்வபாவமாகவும் பாஷ்யக்காரர் எப்படி அனுஷ்டானபரனாகவே இருந்தாரோ அதே போலத்தான் பாஷ்யக்காரருடைய வழியில சிஷ்யாலும் வைஷ்ணவாலும் ஸ்வதர்மத்தை விடாம இருக்கணும். ஸ்வதர்மம் தான் முக்கியம். ஸ்வதர்மம் என்பது என்ன? ஸ்வதர்மம் என்றால் நித்தியகர்மானுஷ்டான சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கிறது தான். பிராமணனுடையதான தர்மங்களை அனுஷ்டிக்கிறது தான் பிராமணனுக்கு ஸ்வதர்மம். அதுதான் பலம். அது எப்படியானதுன்னா பதிவிரதைக்கு எப்படி திருமங்கல்யமோ அது போலையாக்கும் ஸ்வதர்மத்தை அனுஷ்டிக்கிறது. அந்த அனுஷ்டானங்களை செய்து கொண்டு அதுவும் கைங்கரிய ரூபமா செய்து கொண்டு இருப்பான். கைங்கரிய ரூபமா இருக்குன்னு அதுல ஒரு பலன் எதிர்பார்த்து செய்ய மாட்டான்னு அர்த்தம். இந்த நித்தியகரமான அனுஷ்டானம் பண்றேன், இந்த மந்திரங்கள் இவ்வளவுதான் சொல்லியிருக்கேன்,
இவ்வளவு சுத்தி வரும்னு சொல்லியிருக்கு, இவ்வளவு தேஜஸ் வரும்னு சொல்லியிருக்கு, இவ்வளவு க்ஷேமம் வரும்னு சொல்லியிருக்கு, இன்னும் கிரகங்க ஐஸ்வர்யம் வரும், ஆரோக்கியம் வரும், எல்லாம் எப்பேற்பட்ட அந்தஸ்தெல்லாம் கூட வரும், எப்படியான அதிகாரங்கள்லாம் வரும், பெரிய சக்கரவர்த்திக்கு சமமான போகங்களோடெல்லாம் கூட இருக்கலாம் என்றெல்லாம் இப்படி மந்திரங்கள்ல நிறைய வருதே. இந்த மாதிரியான மந்திரங்கள்ல சொன்ன பலன் நமக்கு வராதோ? அதுக்காகத்தானே இந்த மந்திரம் அனுஷ்டானம் பண்றோம் என்று நினைச்சுக்க கூடாது. எப்படின்னா கிங்கரத்துவம் பகவானுக்கு இஷ்டமானது, பகவானுக்கு கைங்கரியம் பண்றது, பகவானுக்கு இந்த கைங்கரியத்தினாலே பிரசன்னனாகிறான் என்றதான மனோபாவத்தோட தான் அனுஷ்டானங்களை செய்து கொண்டிருந்தாராம். அதனால நாம் நம்முடைய அனுஷ்டானத்தை செய்யறதே பெருமாளுக்கு பெரிய கைங்கரியம். அனுஜா கைங்கரியங்கள் என்று சொல்லும்படியாக அப்புறம் இன்னும் மேற்கொண்டு பகவானுக்கு செய்யக்கூடிய அர்ச்சாவதார கைங்கரியங்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது இதுதான். பூணல் இல்லாம எனக்கு என்னத்துக்கு பூணல்? நான் தான் பிராமணனாச்சே, எல்லாம் லோகம் அறிஞ்ச பிராமணனாச்சே, நான் எதுக்கு பூணலை போட்டுட்டு தான் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுமான்னு ஒருத்தன் சொல்லுவானா? பூணலை கழட்டி போட்டுட்டு தான் கைங்கரியம் பண்ணா என்ன தப்புன்னு கேட்பாங்க. திருமங்கல்யம் எப்ப முக்கியம்? திருமங்கல்யம் இல்லாம இல்ல திருமங்கல்யம் இல்லைன்னா நான் உங்களுக்கு நான் தேவி இல்லையா என்று யாராவது ஒரு பொண்ணாவது சொல்லுவாளோ? அது போல யாருக்கும் கைங்கரியம் திருமங்கல்யத்துக்கு சமானமானது கைங்கரியம் என்பதாக சொல்லி இந்த ஸ்லோகத்தினாலே 7 ஸ்லோகங்களினாலே உத்தரகத்தையும் சொல்றார். அதுல இந்த ஸ்லோகத்தினாலே சொல்றது அந்த கைங்கரியம் எவ்வளவு முக்கியம் என்பதை சொல். திருமங்கல்யம் போல பெண்ணுக்கு திருமங்கல்யம் போலே சரணாகதனுக்கு பகவத் கைங்கரியம்னு சொல்றார். அதை சொல்லச்சு அந்த சீதையானவள் எப்படி பெருமாளுக்காக என்று ஜனகர் வார்த்து கொடுத்தாரோ அதுபோல ஆச்சாரியன் இந்த ஜீவாத்மாவை பெருமாளுக்கு என்று சமர்ப்பிச்சார். அப்படி சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு பெருமாள் கொண்டாடும்படியாக வாழ வேண்டியவன், அந்த பதிவிரதை எப்படி லோகம் கொண்டாடும்படியாகவும் பக்தாவுக்கு ரொம்ப இஷ்டமானவளாகவும் வாழ வேண்டியவளோ அதுபோல இந்த ஜீவாத்மாவும் பெருமாளுக்கு இஷ்டமாக வாழ வேண்டியவன். அதுக்கு சாஸ்திரத்தை அனுசரிச்சு வாழ்ந்தாதான் பெருமாளுக்கு இஷ்டமாக வாழ்கிறான் என்று சித்திக்கும். அத அப்படி வாழ்ந்தவனுக்குத்தான் எப்படி பர்த்தாவுக்கு இஷ்டமான வாழ்க்கை வாழ்றவளுக்குத்தான் எல்லா விதமான போகங்களும் சித்திக்கும். அதுபோல ஜீவாத்மாவுக்கும் பகவானுக்கு இஷ்டமான வாழ்வான சாஸ்திரிய பద్ధதியை அனுசரிச்சிருக்கிறவன் தான் அவனுக்குத்தான் பெருமாள் எல்லா விதமான போகங்களையும் மேற்கொண்டு கட்டாயம் கொடுப்பார் என்று இந்த ஸ்லோகத்துக்கு பரம தாத்பரியம். அது தத்தா பிரஜா ஜனகவத் தவதேசிகேந்திரை பத்யாபிநந்திய பவதா பரிணீயமானா மத்தியே ததாம் மஹிதபோக விசேஷ சித்யை மாங்கல்யசூத்ரமிவ விப்ரதி கிங்கரத்வம் என்பதாக 30வது ஸ்லோகத்துல இந்த விசேஷமான விஷயத்தை சொல்லி முடிச்சார். அதுல சீதா கல்யாணத்துக்கும் ருக்மிணி கல்யாணத்துக்கும் ஒரு கம்பேரிசனை சின்னதா கொடுக்குறேன். இந்த பிரகரணம் சீதா கல்யாணத்தை சுவாமி மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால ருக்மிணி கல்யாணத்துல பெருமாள் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறார். சீதா கல்யாணத்துல பெருமாள் ஜனகர் கல்யாணத்துக்கு என்று இந்த பந்தயம் வச்சாரு. பந்தயத்துல பெருமாள் ஜெயிச்சார். ஜெயிச்சாவிட்டும் கூட பெருமாள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கல. அப்பா ஒத்துண்டாத்தான் அப்பாவுக்கு இஷ்டமான கல்யாணமா தான் பண்ணிக்கணும் என்று அப்படி காத்துன்னு இருக்கார். அப்புறம் அப்பாவுக்கு சொல்லி அனுப்புறா. தசரதர் ரொம்ப பரம சந்தோஷமா வர துல்லியசீல வயோவருத்தான் துல்லியாபிஜன லட்சணாம் ராகவோர்கதி வைதேகியும் தஞ்சயம் அதிரேஷனா என்று எல்லாரும் கொண்டாடி கல்யாணம் பண்ணி வைக்கிறார். எப்படி துல்லியசீல வயோவருத்தாம் துல்லியாபிஜன லட்சணாம். ஆக 2 பேரும் ஒரே மாதிரியான அனுஷ்டானத்தோடையவான்னு எடுத்த உடனே துல்லியசீல வயோவருத்தாம் வரும். 2 பேருக்கும் ஒரே விதமான ஒழுக்கத்தை உடையவா அப்படின்னு. ஒரே விதமான ஒழுக்கம்னு பெருமாள் சந்தியாவந்தன் சீதையும் அதே மாதிரி அனுஷ்டானம் உடையவள் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பெண்ணுக்கு உண்டானதான உயர்ந்த ஒழுக்கங்கள் என்ன உண்டோ எல்லாத்துலயும் சீதை முன்னணிக்கிறவள். பெருமாள் புருஷனுக்கு உண்டானதான என்ன ஒழுக்கங்கள் எல்லாம் உண்டோ அனுஷ்டானங்கள் உண்டோ எல்லாத்திலும் முன்னெடுப்பவர் பெருமாள். அதனாலே ரொம்ப பொருத்தமானவான்னு சொல்றான். அது மாதிரியா இந்த ஜீவாத்மா பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளவு வசந்தவன் நித்தியசூரி போல இருந்து பெருமாளுக்கு பொருளில் காலம் எல்லாம் உடனாய் பண்ணி சுத்தனாய் பரமபதத்திலே கைங்கரியம் பண்ணறதுக்கு பரிபூர்ண யோகியதை உடையவனா சொல்லியோ
அதனால எப்படி தாயார் பெருமாளுக்கு எல்லா விதத்தினாலும் பரிபூர்ண யோகியமானவளோ அதுபோலத்தான் ஜீவாத்மாவும் பெருமாளுக்கு நித்திய பூரிகள் போலே பரிபூர்ண யோகியனானவன் என்பதனால இந்த ஒப்புமையை சொல்லி காட்டுறார். ருக்மிணி கல்யாணத்துல தூக்கிண்டு போய் கல்யாணம் பண்றார் அப்படின்னு சொன்னாலும் அங்கேயும் தாயார் சொல்லும் போது முதல்ல ஒரு பிராமணன் வழியா செய்தி சொல்லி அனுப்புறாளோ இல்லையோ, அதுல கண்ணா உன்னை ஆசைப்பட்டு விட்டேன், ஆசைப்பட்டா ஒரு பெண்ணை ஆசைப்பட்டுட்டா என்றால் அதுக்காக நீ ஏத்துண்டுடுவ அப்படின்னு நினைச்சிட முடியாது. ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரை ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திஷ்மதாம் அகிலார்த்தலாபம் தொய்யச்சுதா விஷதி சித்தம் அபத்திரபமே. அப்படி உன்னுடைய வசந்த கல்யாண குணங்களை கேட்டேன், உன்னுடைய அழகெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டேன், உன்னுடைய கல்யாண குணங்களும் அழகுமாக்கும் என் நெஞ்சத்திலே வந்து என்ன அப்படி வதைக்கின்றன. நான் என்ன செய்வேன், நான் உன்னிடத்துல ஆசைப்பட்டேன்னா அதுக்கு காரணம் உன்னுடைய வசந்த கல்யாண குணங்களும் உன்னுடைய அழகுமாக்கம். அதனால தான் வெக்கத்தை விட்டு ஒரு பெண்ணா இருந்து இப்படி தானே பிரவர்த்திச்சு ஒரு ஆணை நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு பலவந்தப்படுத்துறது நன்னா இல்லைன்னாலும் இது என்னுடைய தோஷம் இல்லை கண்ணா, இது உன்னுடைய சௌந்தரியத்தினுடைய தோஷம், இது உன்னுடைய கல்யாண குணங்களுடைய தோஷம் இது. அதனாலே நான் உன்னை ஆசைப்பட்டேன்னு சொல்லு. ஆமா, நீ ஆசைப்பட்டாலும் நான் உன்னை ஒத்துக்க வேண்டாமோ என்று கண்ணன் நினைக்கலாமோ இல்லையோ. ஆசைப்படுற பெண்ணையெல்லாம் ஒத்துண்ட முடியுமா? நான் உன்னை ஒத்துக்க வேண்டாமா? அதுக்கு ஒரு பொருத்தம் வேண்டாமா? நானும் சத்திரியனா இருக்கேன், அனுஷ்டானவரனா இருக்கேன் என்று அதுக்கு அடுத்தது சொல்ற காத்ராம் குந்தமதி குல சீல ரூப வித்யா திரவோ வித்யா வயோ திரவிணதாமவீர் ஆத்ம துல்லியம்னா நான் உனக்கு பொருத்தமானவள் தான் கண்ணான்னு சொன்னான். எப்படி பொருத்தம்னா முதல் பொருத்தத்தை சொல்றான், குல சீல ரூப வித்யா கண்ணா நானும் நீயும் ஒரே குலம்தான். கல்யாணத்துக்கு என்னென்னலாம் பாப்பாளோ எல்லாம் நன்னா இருக்குன்னா என்ன கைவிட்டுடாதேன்னு சொன்னான். என்ன கல்யாணத்துக்கு எல்லாம் நிச்சயமா என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும், அந்த மாதிரியா தான் நான் இருக்கேன். நான் உனக்கு வெக்கத்தை விட்டு ஒன்னு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கறனேன்னு மாத்திரம் என்ன இந்த பெண்ணு என்ன இப்படி பெரியவாளெல்லாம் மீறி வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரே என்று என்ன நீ தூக்கி எறிஞ்சிடாத. எனக்கு இருக்கிற பொருத்தத்தை பார்த்தியான நீயே ஒத்துப்ப, அந்த மாதிரியான பெண்ணா இருக்கேன்னு நான் சொன்னேன். அதனால அங்கேயும் சீதா கல்யாணத்துல எப்படி பொருத்தம் இருக்குன்னு பெரியவாள் சொல்லி சீராவயோன்னு சொன்னாலும் அதே மாதிரியான பொருத்தம் தான் எல்லா பொருத்தமும் இங்கேயும் இருக்கு. அந்த பொருத்தத்தை எடுத்து விஞ்ஞாபிக்கிறான். அப்படி விஞ்ஞாபிச்சே முதல் விஞ்ஞாபனம் என்னன்னா குல சீல ரூப அப்படின்னு. எனக்கு நானும் நீயும் ஒரே குலம் தான் கண்ணா, கல்யாணத்துக்கு என்ன பாப்பா அப்படின்னா முதல்ல குலத்தை தானே பாப்பா. குலத்தை மீறி கல்யாணம் பண்ணிட்டாரோ பெருமாள், அது ஒத்துக்க மாட்டார் பெருமாள். குலம் நான் ஏதோ பிராமண பொண்ணுன்னு நினைச்சுடாத, பிராமண பொண்ணா இருந்தா பண்ணிக்க மாட்டார் பெருமாள். அவர் க்ஷத்திரியன் இல்லையா, க்ஷத்திரியனா இருக்கிறவங்க க்ஷத்திரிய பெண்ணத்தானே பார்ப்பார் அவர். அதுவும் கல்யாணம் பண்ணா பட்டத்து ராணியா இருக்க வேண்டியவளாச்சு, அவளை போய் இப்போ அதனால க்ஷத்திரிய பொண்ணா இல்ல பிராமண பொண்ணுன்னு, பிராமண பொண்ணு மேல் ஜாதியாச்சு, மேல் ஜாதி பொண்ணை போய் ஒருத்தன் பண்ணிப்பானா. அதனால சொல்றா கண்ணா என்ன மேல் ஜாதி பொண்ணுன்னு நினைச்சிடாத, நீ என்ன ஜாதியோ அதே ஜாதி தான் நான், அதுக்கு கீழ் ஜாதியும் கிடையாது. அதனால ஜாதி முதல்ல ஜாதியை வச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி குல அப்படின்னு முதல்ல குலம், அதுக்கப்புறம் தான் முதல்ல குலம் பார்க்கணும், அப்புறம் கோத்திரம் பார்க்கணும். பிராமணாலான்னு தானே முதல்ல பார்க்கணும், அப்புறம் நம்ம கோத்திரம் இல்லையான்னு தானே பார்க்கணும். அதே போல இங்க சொல்ற குல சீல ரூப வித்யா சீலம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சீலம்னா என்னன்னா ரெண்டு பேருடையதான் ஒழுக்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு, சமானமான ஒழுக்கமா இருக்கு. அந்த ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். இங்க ஒழுக்கம்னு சொல்றது அவாவாளுடைய பழக்க வழக்கங்கள் ஆச்சாரசீலங்களை தான் சொல்றாங்க. ஆச்சாரசீலத்தை சொல்றாங்கன்னா நீ எப்படி ஆச்சாரசீலனா இருப்பியோ அது போலதான் நானும் உன்னுடைய ஆச்சாரசீலத்தை. தம்பதிகள்னா எப்படி பொருத்தமா இருக்கும் அப்படின்னு ஒருத்தருவான் எப்பவும் எச்ச பண்ணிட்டே இருப்பா, பிள்ளை எப்பவும் எச்சையே பண்ணிட்டு இருக்கும், எச்சத்துக்கிட்டே தெரியாது, இடது கையாலையும் சாப்பிடுவோம், ஒரு மடி ஆச்சாரம் தெரியாது அப்படின்னா அப்பேற்பட்டவா அந்த மாதிரியான ஒரு பிள்ளைய அப்படியே மடி ஆச்சாரம் எச்சத்துக்கிட்டு சுத்தம் நன்னா சுத்தமா தான் இருக்கணும், அவனெல்லாம் வைஷ்ணவாள் அப்படின்னு அந்த அபிமானத்தோடு இருக்கிற பண்ணி எப்படி விவாகம் பண்ணிப்பா. இல்ல இப்படித்தான் இருக்கட்டும்,
நாமெல்லாம் வைஷ்ணவா, அதனாலே சுத்தமா இருக்கணும், எச்சத்துக்கிட்ட தெரியணும், மடியாச்சாரம் தெரியணும் என்று இருக்கிற பையன் எச்சத்துக்கிட்டும் தெரியாது, மடியாச்சாரம் தெரியாது, எந்த ஒழுக்கமும் தெரியாது, எந்த ஒடுக்கமும் கிடையாது, எந்த ஒதுக்கமும் கிடையாது, இந்த மாதிரி இருக்கிற பெண்ணை எப்படி கல்யாணம் பண்ணிப்போம்? பண்ணிடாதான் ரெண்டுக்கும் பொருந்தி போகுமோ? அதான் சொல்ற, கண்ணா நீ எப்படி ஆக்கும் என்னென்ன சீலங்களை அனுஷ்டிக்கிறையோ அதே மாதிரி சீலங்களை தான் நானும் அனுஷ்டிச்சுட்டு இருக்கேன். அதனால குலம் மாத்திரம் பொருந்தி இருக்கு, அப்புறம் இந்த பொண்ணை கட்டிட்டு அவருடைய ஆச்சாரம் வேற மாதிரி இருக்கு, நம்மளுடைய ஆச்சாரம் வேற மாதிரி இருக்குன்னா என்ன செய்ய முடியும்? அதனால என்ன சொன்னா அது ஆச்சாரங்களும் ஒரே சமமா இருக்கணும். இதுக்கு மேலதான் மூணாவது சொன்னா ரூபம்னு ஆகும். எல்லாரும் அப்படியே உருவத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டுறா, அந்தஸ்தை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டுறா. தாயார் அதெல்லாம் எடுக்கவே இல்லை. கல்யாணத்துக்கு எது முக்கியமான விஷயம்னா முக்கிய குலத்தை பாரு, அப்புறம் என்ன அவளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, சமானமா இருக்கான்னு பாரு. அப்படி இவர் எங்க இப்போ சில பேர் எங்க போனாலும் வெளியில போனா வந்தாலும் சரி 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்குறதுன்னு வச்சுட்டு இருக்கா. சில பேர் என்ன, ஐயோ ஹோட்டலா காலே வைக்க கூடாது, எங்க நமக்கு கோவில் பெருமாள்லாம் பக்கத்துல இருக்கிறோம், ஆச்சாரியால் எங்க பக்கத்துல இருக்காலும் அதுக்கு தகுந்த மாதிரியா தான் நாமும் போய் பிரவேசிக்கணும்னு நினைச்சுக்கிறா. இந்த மாதிரி 2 வித்தியாசமா எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறவா சேர்ந்து கொடுத்தனம் பண்ண முடியுமா? குல சீல ரூப அப்படி அழகுன்றது எப்போனா அப்புறம் மூணாவதுன்னு போட்டாரு. அதனால குலம் முக்கியம், ஆச்சாரங்கள் முக்கியம், அதுக்கப்புறம் தான் ரூபம் முக்கியம். ரூபம் முக்கியம்தான். பையன் 100 கிலோ இருக்கான், பொண்ணு 30 கிலோ தான் இருக்கான்னா கல்யாணம் பண்ண முடியும். அதனால ரூபம் முக்கியம், சௌந்தர்யம் அதெல்லாம் அது மூணாவது. ஆனா இந்த சௌந்தரியத்தை மாத்திரம் பார்த்து இந்த ஜாதி என்னன்னு விசாரிக்காம இந்த காலத்துல முதல்ல அப்படியே பழக்கம் ஏற்பட்டாவிட்டு பழகியாச்சு, இனிமே ஜாதியை பார்க்க முடியாதுன்னு சொல்லி கூட கல்யாணங்கள்லாம் நடந்து போறது. அதனால இந்த சரணாகத்தினுடைய வாழ்வு எப்படி இருக்கும்னு சொல்றாரு பாருங்க. சரணாகத்தினுடைய வாழ்வு எப்படி இருக்கும்னா அந்த குலசீல ரூப வித்யாவயோ திரவிணதாம விராத்ம துல்லியம் என்ற அந்த துல்லியம்ன்ற பதத்துக்கு பிராட்டி கிருஷ்ணாவதாரத்துல வியாக்கியானம் பண்ணா. இந்த துல்லியசீலவயோர்தான் துல்லியா விஜயலட்சணான்னு இங்க ராமாவதாரத்திலே பெருமாளுக்கு ரொம்ப பொருத்தமான தாயார்னு சொன்னத அந்த துல்லியம் சமானமானவோன்றத அந்த விளக்க வந்த போது தாயார் தன் வாக்குனாலே விளக்குறா. அந்த ருக்மிணி கல்யாணத்துல தன் வாக்குனாலே விளக்குறா. அப்படி சொல்லச்சே சொன்னா முதல்ல குலமாக்கும், அடுத்தது அதுக்கப்புறம் ஒழுக்கமாக்கும். அப்படின்னு ஒழுக்க மாத்திரத்தையும் மாத்தும் கல்யாணம் பண்ணிடக்கூடாது, குலத்தை பார்த்து பண்ணும். ஐயோ அந்த பொண்ணு எவ்வளவு டீசென்டானது தெரியுமா, எல்லாருக்கிட்டையும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிருப்போம், ரொம்ப சிரித்துன்னு பேசுவா, கலகலான்னு இருப்பா, கள்ளங்கபடியே கிடையாது, ஒருத்தர்கிட்ட அனாவசியமான பேச்செல்லாம் பேச மாட்டோம், ரொம்ப டாக்கா இருப்பா, எல்லாம் சரி. அதனால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு முடியும், அதுக்கு குலம் வேணும் முதல்ல. அதனால தாயார் எவ்வளவு ஆச்சரியமான வாக்கியம் தெரியுமா அது, குலசீல ரூப வித்யாவயோ திரவிண திராமபீர் ஆத்மதுல்யம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ரூபத்துக்கு அப்புறம் தான் படிப்பு. இப்பெல்லாம் படிப்பை முதல்ல வச்சுடுறோம், அங்க என்ன படிச்சிருக்கா, ஆஹா படிப்பு பிரமாதமா இருக்கு அப்படின்னு. இப்படி எதெல்லாம் தாயார் ரிவர்ஸ் ஆர்டர்ல போட்டிருக்காளோ அதுதான் இப்பெல்லாம் ஸ்ட்ரைட் ஆர்டர் தான் இருக்கு. படிப்பை முதல்ல பாக்குறா, ரூபத்தை முதல்ல பார்க்க, வித்யாவையோ திரவிண தாமபீர் ஆத்மதுல்யம் அப்படின்னு. பணத்தை கடைசியில போட்டாகும். இப்பெல்லாம் பணம் ரொம்ப முக்கியமா இருக்கு, தாமபீர் ஆத்ம துல்லியமும் அப்படின்னு. பாக்கிறதுக்கு எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கா அப்படின்னு அதை முதல்ல பாக்குறா. அதனால அது மாதிரி பாக்கிறதுக்கு பளிச்சுன்னு இருக்கான்னா உடனே அந்த பொண்ணை முதல்ல கவனிக்கிறா. ஐஸ்வர்யம் இருக்கா அப்படின்னா அந்த பொண்ணை முதல்ல கவனிக்கிறா. படிச்சிருக்காளா அப்படின்னு அதுக்கு முதல்ல பாக்குறா. அப்புறம் ஹைட் எல்லாம் எப்படி மேட்சிங்கா இருக்கா அப்படின்னு அதை முதல்ல பாக்குறா. அதுக்கப்புறம் பொண்ணோட ஹேபிட் என்னன்னு பாக்குறா. அதுக்கப்புறம் கடைசியில குலத்தை பாக்குறா, இது நம்ம குலம் தானே ஒத்து வரதான்னு. இது அப்படியே டோட்டல் ரிவர்ஸ் ஆர்டர். தாயார் சொல்றது முதல்ல குலத்தை பாருங்க, அப்புறம் சீரத்தை பாருங்க, அதுக்கப்புறம் ரூபத்தை பாருங்க, அப்புறம் படிப்பை பாருங்க, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யத்தை பாருங்க, அதுக்கப்புறம் எப்படி பாக்கிறதுக்கு கலர் எப்படி இருக்கா, படிச்சிருக்காளா அப்படின்னு அதை கடைசியில பாருங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல போட்டு. அந்த எதுக்காக சொன்னேன், இந்த சீதா கல்யாண பிரகரணத்துல துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லட்சணாம் அப்படின்னு. துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிலட்சணம், 2 பேருக்கும் சமமான வயசு அப்படின்னு. அது என்ன சமமான வயசுன்னா ராமனுக்கும் 12 வயசு, சீதைக்கும் 12 வயசான்னு அப்படி அர்த்தம் கிடையாது. அப்படின்னா பொருத்தமா இருக்கு, வயசு பொருத்தமா இருக்குன்னு அர்த்தம். அது வயசு பொருத்தமா இருக்குன்னா அது அந்த காலத்துல விவாகத்துக்கு அது சொன்ன 2 பங்கோ 3 பங்கோ
பொண்ணை காட்டிலும் வயசு அதிகமா இருக்கணும் புருஷனுக்குன்னு மனு தர்மத்துல. 2 பங்கோ 3 பங்கோ வயசு அதிகமா இருக்கணும்னு சொன்னது அது சாஸ்திரியமாக அந்த காலத்துல நடந்துன்றத கல்யாணங்களை வச்சு சொன்னார். 2 பங்கோ 3 பங்கோன்னு என்ன அர்த்தம்? இப்பெல்லாம் பொண்ணுக்கே 30 வயசுன்னா 60 வயசு ஆத்துக்கார தேடுறது, இல்லைன்னா 90 வயசு ஆத்துக்காரியா தேட முடியும். அப்படி இல்லை. அப்பெல்லாம் கல்யாணம்ன்றது அது 10 வயசுக்குள்ள பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும்னு. அதனால அதுலயும் 10 வயசுன்னா இன்னும் 7 வயசுல கூட பண்ணிடுவா. அதுக்காக சொன்னார் அவர் 2 வயசோ 3 பங்கோன்னு. 2 பங்கோ 3 பங்கோன்னு சொன்னார். தாயாருக்கு கல்யாணத்தும் போது சீதைக்கு 6 வயசு, பெருமாளுக்கு 12 வயசு, 2 பங்கு. அது மாதிரி சொல்றது. அதனால 6 வயசோ அதான் அதுக்கு தாற்பயம் என்னன்னா 6 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் வித்தியாசம் இருக்கலாம்னு அர்த்தம். கல்யாணத்துக்கு புருஷனுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் எவ்வளவு இருக்கலாம்னா 6 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் வித்தியாசம் இருக்கலாம்னு அர்த்தம். அது இப்போ அதுவும் மாறி போச்சு. அப்படியே கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் இருந்தா போறோம் அப்படின்லாம் இந்த பிரகடனத்துல இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கல்யாணத்தை பத்தி பிரஸ்தாபம் வந்திருக்குச்சே, அதுவும் தொல்லியசீல வயோவிருத்தாம்னு சொல்லியிருக்குச்சே. தொல்லியத்துவம்ன்றது தாயார் ருக்குணி கல்யாணத்துல விளக்கி இருக்குச்சே. இங்க தொல்லியசீல வயோவிருத்தாம்னு ராமாவதாரத்துல எல்லா விதத்திலயும் பொருத்தம் இருக்கும்னு சொல்லச்சு. அந்த துல்லியம்ன்ற வார்த்தைய ஸ்ரீமத் ராமாயணத்துல எடுத்துக்காட்டி இருக்குச்சு. அதை நினைச்சுட்டு சுவாமி இங்க இந்த ஸ்லோகத்துல இது சீதா கல்யாணம் மாதிரி ஆக்கும் நம்முடைய பரதமர்ப்பணம் என்கிறதான சொல்றோம். அந்த இடத்துல அப்படி தொட்டு விளக்கம் அந்த இடத்துல இந்த விஷயங்களையும் இந்த பிரகரணத்துல லோகத்துக்கு ரொம்ப அவசியம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியதா இருக்கு. அதனால இதையும் ஒரு வார்த்தை சொல்லி வைக்கலாமேன்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல சரணாகதிக்கு தேவையான விளக்கம் கிடையாது. அந்த சரணாகதிக்கு தேவையான விளக்கம்ன்றது சீதை எப்படி ராமனோட வாழணும்னு ஆசைப்பட்டு அந்த நல்ல விதமா ஜனகர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரோ அது போலே ஆக்கும். சீதா கல்யாணத்துல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, சில பேர் சொல்லுவா சீதையாக்கும் முதல் நாளே அப்படியே பார்த்த தோட்டத்துல பார்த்தா ராமனை, நேரேந்து உபரிகையில இருந்து பார்த்தா ராமனை பார்த்த உடனே ராமனுக்கும் சீதையை பார்த்தா அண்ணரும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், அப்படியே ரெண்டும் இதயம் எய்தினார் அப்படின்லாம் சொல்லுவா. அதெல்லாம் வால்மீகி அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. ஏதோ கவிதைக்காக காவியத்துக்காக இந்த காலத்துல இருக்கிற ஒரு டிராமா மாதிரியான ஒரு கல்யாணங்கள், சினிமா மாதிரியா இருக்கிற கல்யாணங்கள் தான் ஒரு நாயகன் நாயகின்னா எல்லாருக்கும் பிடிக்கும்ன்றதுனாலே சில பேர் எழுதுவா. அந்த மாதிரி அது மாதிரி எல்லாம் இல்ல. சீதான்னு சொல்லச்சேவே தாத்பரியம் என்னன்னா, அப்பா இது வரைக்கும் நீ எந்த சீதைய கண்ணால கூட பார்த்ததில்லையோ, எந்த சீதை ஒன்ன போய் இது வரைக்கும் பார்த்ததில்லையோ, எப்பா தனுர்பங்கமாயி அதுக்கப்புறம் தசரதர் கிட்ட செய்தி சொல்லி அனுப்பி அப்புறம் தசரதர் வந்து அதுக்கப்புறம் பேசி முடிச்சு கல்யாணமா நிச்சயமாயி அதுக்கு மேல கல்யாணத்து சீன்ல அப்பதான் தாயார கொண்டு வந்து நிறுத்துறார் ராகவன் முன்னாடி. அப்ப ராகவன் மாதிரி நின்னாயிருச்சு. அப்பா நீ சீதைன்னு எந்த சீதைய கல்யாணம் பண்ணிக்க வேணும் என்று விஸ்வாமித்திரர் சொல்லி தனுர்பங்கத்தை ஏற்பாடு பண்ணினாரோ அப்ப அந்த சீதை இவதாம்பான்னு காட்டுறாரு. அது வரைக்கும் சீதையை கண்ணால கூட பார்க்கல பெருமாள், கண்ணாலேயே பார்க்கல. சீதையும் ராமன் அது வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஏன்னா ராமன் வசந்த பிரம்மச்சாரி. அவர் அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறவர். அதுக்கு நடுவுல ஒரு பெண்ணை பார்த்துட்டு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணினா நல்லா இருக்குமே, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஜோரா இருக்கலாமே, இந்த பெண்ணை யாக்கும் உங்களுக்கு இப்படி கணக்கு போட்டு போறவர் கிடையாது ராமன். பரிசுத்தமான பிரம்மச்சரியம். அப்ப ஏற்பட்ட பிறகு அந்த மாதிரியான ஒரு மனுஷ தர்மத்தை அனுஷ்டிச்சு காட்டுறதுக்காக வந்தவர். தாயாரும் எப்ப ஏற்பட்டவன்னா, அப்படி ஏதாவது ஒரு பிள்ளைய பார்த்தா இந்த பிள்ளை தனுர்பங்கம் பண்ணா பள்ளி பண்ணிக்கலாமே, அந்த பெண்ணை தனுர்பங்கம் பண்ணா ஒழிக்கலாமே அப்படின்னு, இந்த பங்கு தனுர்பங்கம் பண்ணிட்டாராமே இவரையே பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவள் கிடையாது. அதாங்க அவளும் அந்த மாதிரி கிடையாது. எப்படின்னா அப்பா யாருக்கு தாரவாத்து கொடுக்கறாரோ அந்த பிள்ளைக்கு தனுர்பங்கம் பண்றது, தனுர்பங்கம் பண்ணினா கொடுக்கறது, கொடுக்காம போறது அதெல்லாம் அப்பா இஷ்டம். அது கொடுக்க வேண்டிய அப்பா தான். அதான் தத்தா பிரஜா ஜனகவத்துன்னு போட்டாரு. அது அப்பா கொடுத்தாதான் கல்யாணமே வழிய தனுர்பங்கம் பண்ணினா பாக்கிறதுக்கு அழகா இருக்கார், ஊர்ல எல்லாரும் சொல்றா உனக்கு தான் இவர் ரொம்ப இஷ்டமா நல்லா பொருத்தமா இருக்காரு என்று சொல்றாளே, அதுக்காக எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடியதான். அந்த மனசுல ஒரே ஒரு சின்ன ஒரு ரேகை கூட கிடையாது. ஏதோ ஒரு பிள்ளை இந்த பிள்ளைய நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் நன்னா இருப்போம் அப்படின்னு, அழகா இருக்கார் நன்னா இருக்கலாமே ஜோரா இருக்கலாமே அப்படி எல்லாம் நினைச்சு பாக்குறவளும் கிடையாது.
ஏன்னா பாதிவிரத்தியத்தினுடைய பரம தர்மத்தை அடிப்படையிலே இருந்து எவ்வளவு வசதியா அனுஷ்டிக்கணுமோ அந்த மாதிரி அனுஷ்டிச்சு காட்டணும்னு வந்தவளாக்கும் தாயார். அதனால அப்படி அதான் ஜீவாத்மா பரமாத்மா விவாகத்துல எத்தான் சொல்றா. எப்படி பெருமாளுக்காக என்று இருந்தாலும் அதையும் ஆச்சாரியாள் பெருமாளிடத்திலே சமர்ப்பிக்கணும். அது ஆச்சாரியால் சமர்ப்பிச்சு பெருமாளிடத்திலே நமக்கு வாழ்வு கிடைக்கணும். அந்த மாதிரியான வாழ்வு ஆசைப்படுவான் ஒரு சச் சிஷ்யன், நல்ல சிஷ்யனா இருக்கிறவன். அந்த மாதிரி ஆச்சாரியால் சமர்ப்பிச்சு நமக்கு வாழ்வு கிடைக்கணும்னு ஆசைப்படுவான். ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே கிடைக்க வேண்டிய பேர் இது. அதனால அதைத்தான் மதுரகவி ஆழ்வாரும் காட்டி கொடுத்தார். அதுதான் நமக்கு நல்ல வழி, அதுதான் தொல்வழி. தொல்வழியே நல்வழிகளை துணிவார்களே என்று சொல்லி கொடுத்தாரு இல்லையா. அதனால இந்த சீதா கல்யாண பிரகரணத்தை எடுத்து சுவாமி இங்க ஒப்பிட்டு பார்த்ததுக்கு இப்படி அநேக அர்த்தங்கள் இருந்தாலும் விஸ்தரிச்சுட்டு போனா ஒரு சீதா கல்யாணத்தை விஸ்தரிச்ச மாதிரி இருக்கும். அதனால இதோட இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை முடிச்சுக்கலாம். தத்தா பிரஜா ஜனகவத் தபதேசிகேந்திரைஹி அபிநந்திய பவதா பரிணீயமானாஹ மத்தியே ததாம் மஹித போக விசேஷசித்யை மாங்கல்யசூத்திரமிவ விப்ரதி கிங்கரத்து. அதனால சீதை பெருமாளோட எவ்வளவு ஒன்றி போய் வாழ்ந்தாலும் அதுபோல ஜீவாத்மாவும் பெருமாளோட ஒன்றி போய் வாழ வேணும். சீதை எவ்வளவு சுத்தமாக இருந்தாலும் அதுபோல ஜீவாத்மாவும் பரிசுத்தமாக பெருமாளுக்குன்னு வாழ்ந்து கொண்டிருப்பான். சீதை எப்படி பெருமாள் பிரிஞ்சா அவளுக்கு தாங்காதோ அதுபோல ஜீவாத்மாவுக்கு பெருமாளுக்கு பிரிஞ்சா தாங்காது. அது மாத்திரம் இல்ல, இப்ப ஏற்பட்ட சீதைய பிரியறதுன்னா பெருமாள் எவ்வளவு வருத்தப்படுவாரோ அதுபோல இவ ஏற்பட்ட சுத்தமான ஜீவாத்மாவை பிரியறதுக்கு பெருமாளுக்கும் வருத்தமா இருக்கும். அப்படி சீதை போல சுத்தமா ஜீவாத்மாவானவன் பெருமாளுக்காக என்று நல்ல நல்ல வாழ்வா வாழ்ந்து கொண்டிருப்பான். அதுக்கு அடையாளமாக எப்படி ஒரு பவித்திரமான ஒரு பதிவிரதையானவள் கல்யாணம் ஆனவள் என்கிறதான அடையாளங்களை, அதுவும் ஆத்துக்கார் கொடுத்த அடையாளங்களை தான் சுமந்து கொண்டு வாழ்வாலும் அதுபோல ஜீவாத்மாவானவன் பகவத் பிரசாதமாக கிடைச்சிருக்கிறதான இந்த ஸ்ரீ வைஷ்ணவம் என்கிறதான வாழ்வை அதுக்கு உண்டான லட்சணங்களோடே வாழ்ந்து காட்டுவான். ஸ்ரீ வைஷ்ணவம் என்கிற லட்சணங்களோடே அர்த்தம். லட்சணங்கள்னா வெளித்தோற்றம் உள்தோற்றம் எல்லாத்தினாலையும் வந்து. வெளித்தோற்றம் என்றால் பாஷ்யக்காரர் வெளித்தோற்றம் என்னன்னு காட்டி கொடுத்தார். ஸ்ரீ வைஷ்ணவன் என்றால் இப்படி இருப்பான், இப்படி இருப்பான், இப்படி நல்ல ஊர்வபண்டங்களோட இருப்பான், சிகையோட இருப்பான், பிராமண ஸ்வரூபத்தோட இருப்பான், பார்த்தாலே அப்படியே பவித்திரமான சேவையோட இருப்பான். சுவாமி தேசிகன் போலன்னு வச்சுக்கணும். சசங்கழக்ரலாஞ்சன சருத்வபுண்ட மண்டிர சகண்டலக்ஞ பத்மமாலிகா சிதாந்தரிய சுத்தரிய யஜ்ஞசூத்திரசோபிதா மமாவிரத்து மானதே குருச வெங்கடேஸ்வர. சொல்லுவா பெரியவாளெல்லாம் சேவிச்சு அந்த சுவாமியை சேவிச்சா எப்படி இருக்கு அப்படின்னு. அப்படியே சாட்சாத் சுவாமி நிகமாந்த மகாதேசிகனை சேவிச்சா போல அதே மாதிரியான ஸ்வரூபத்தோட இருக்கார் அந்த சுவாமி. அந்த மாதிரியாக பெரியவாளை போல இருப்பான். அதனால லட்சணம் வெளித்தோற்றமும் லட்சணமா இருக்கும், உள்ளையும் ஆச்சரியமான பகவானுக்கு என்று வாழ்ந்து காட்டுவான் என்று அர்த்தம். அது இதுக்கு மேல அடுத்த ஸ்லோகம், இதே 6 ஸ்லோகங்களினாலே உத்தரகிருத்தியத்தை சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்தை 31வது ஸ்லோகத்தை அடுத்த வாரம் பார்க்கணும். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சுவாமி ஆச்சரியமான ஸ்லோகம் சுவாமி. கொஞ்சம் என்ன எக்ஸ்டென்சிவா சொல்லிட்டேன்னா சொல்லணும். இல்ல இந்த காலத்துக்கு இந்த தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு அப்ளிகபிளா இருக்குமோ இல்லையோ தெரியாது, இருந்தா கூட நீங்க சுவாமி வந்து சாட்சியாச்சு. இல்ல எல்லாம் அப்ளிகபிள் தான், பிராக்டிகல் இல்ல அப்ளிகபிள் சொல்லக்கூடாது. எவ்வளவு பேர் ஜனம் எடுத்துக்கிறானோ இப்ப இல்ல அது அந்த மாதிரி பிராக்டிஸ் எடுத்துக்கிறாளோ அப்படின்னு. கல்யாணத்தை பத்தி சொல்லியிருக்கவே கல்யாணத்தை பத்தி இது கல்யாணத்தை பத்தி சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது இது. இருந்தாலும் இப்பெல்லாம் அதுல இருந்தே ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. ரொம்ப ரொம்ப சரணாகதி பண்ணிக்கிறவா கூட மேற்கொண்டு எல்லாம் நடக்கச்சேதான் கல்யாணத்திலேருந்து அவளுக்கு சுத்தி பண்ணி வைக்க வேண்டியிருக்கு. அதுவே விபரீதமா போறது. அதனால சொன்னது ஒன்றும் தப்பு இல்லைன்னு தோன்றது. கண்டிப்பா அடியன் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா அடியன் நிஜமாவே.
Your conference recording has stopped.